ஹாய் ஹலோடா அம்மி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஜிம்மினோட ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாமா? சரி வாங்க. இந்த ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டட் மேரி வித் சிஸ்டர் ஃபியான்ஸு. ஆக்சுவலாக இது ஒரு வில்லேஜ் பேஸ்ட் ஒரு ஒன் ஷாட் தான். ஸோ ஜாலியாக ஃபன்னாக இருக்கும், கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது வில்லேஜில் ஒரு பெரிய வீடு தான் பார்க்குறோம். அந்த வீட்டில் ஒருத்தவங்க பரபரப்பாக வேலை செஞ்சிட்ருக்காங்க கிச்சனில். இப்போது மாடியிலேருந்து ஒரு சவுண்ட் கேட்குது. மா சாப்பாடு ரெடியா? டைம் ஆச்சு. ரெடி ஜிமின், கீழே இறங்கி வா. சரி. இப்போ ஜிமின் கீழே இறங்கி வரான். என்னம்மா சாப்பாடு ரெடியா? உட்காருடா. எங்கம்மா அப்பா? அவர் வயலுக்கு போயிருந்தாருடா, இன்னும் வரவே இல்லை. இப்போ ஜிமின் அப்பா வீட்டுக்குள்ளே வராங்க. எங்க வந்துட்டிங்களா? வந்துட்டேன்டி. சரி கை கால் கழுவிட்டு வாங்க, சாப்பிட்லாம். சரி. இப்போ ஜிமின் அப்பாவும் கை காலெலாம் கழுவிட்டு வந்து டேபிளில் உட்கார்றாரு. அப்புறம் ஜிமின், சொல்லுங்கப்பா, வேலையெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதுப்பா. ஏதாவது வேணும்னா சொல்லுடா. சரிப்பா சொல்கிறேன்ப்பா. இப்படி ஜிமினும் அவங்க அப்பா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க சாப்பிட்டுக்கிட்டே. அப்போ வெளியேருந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. மாமா, அத்தை, வயனு, அத்தை. என்னடி இந்த பக்கம்? ஏன் அத்தை, நான் வரக்கூடாதா அவங்க வீட்டுக்கு? என்ன கேள்வி இது? இல்லடி, திடுதுப்புன்னு வந்திருக்கே. அதுவா, அம்மா ஏதோ குழம்பு வச்சுது, மாமாவுக்கு பிடிக்குமாமே, அதை கொடுத்துட்டு வந்தால் தான் சோறுன்றுச்சு, அதனால தான் கொடுக்க வந்தேன். என்ன குழம்பு அப்படின்னு ஜிம்மி நம்ம திறந்து பார்க்குறாங்க. ஆட்டுக்கால் குழம்பா? ஆட்டுக்கால் குழம்பா? தங்கச்சி வச்சதா? ஆமாம் உங்கள் தங்கச்சி வச்சது தான். ஆமாம்மாம்மா, சீக்கிரம் சாப்பிடுங்க, சூடு ஆறிட போகுது அப்படின்ட்டு வாயின் சொல்கிறா. ஜிம்மின் அம்மாவும் ஜிம்மினுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் பரிமாறிட்டு இருக்காங்க. அப்புறம் ஜிம்மின், உங்ககிட்ட ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தேனே, என்னாச்சு? என்னதுப்பா? கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறேன். இப்போ ஒயன் வந்து, மாமா நான் இருக்கும் போது ஜிம்மினை வேற இருக்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருவீங்களா? என் அத்தானா நான் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், பார்த்துக்கோங்க. இதை கேட்டுட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. இப்போ பின்னாடிலேருந்து ஒரு வாய்ஸு. இன்னடி எங்கள் அண்ணனை நீ கல்யாணம் பண்ணி பண்ணுற? ஆமாம் நாத்தனாரே, உங்கள் அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் நான் உனக்கு அண்ணியில், நீ எனக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இதெல்லாம் செல்லாது ஜிமின்னு, இவ்வளோலாம் நீ கல்யாணம் பண்ணிக்காத. எங்கள் அத்தானா நான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ யார் கேட்குறதுக்கு? அதுவும் இல்லாமல் வேறு யாராவது பொண்ணை கல்யாணம் பண்ணிங்க, ஜிமினை பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவா. இதுவே நானுன்னா நான் உங்கள் குடும்பத்திலே இருப்பேன். எப்படி ஒன்றா இருக்கலாம்ல? நான்லாம் பிரிக்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஒயன் சொல்கிறா. இதெல்லாம் போங்காட்டம், நீ வாடி நம்ம போகலாம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் தங்கச்சி மேலே கூட்டிகிட்டு போயிடுறா. இது ஜிம்மின் அப்பா கேட்டுட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறாரு. இப்போது ஜிம்மின் அம்மா தான் ஜிம்மின் கிட்ட கேட்குறாங்க. ஜிம்மினு, நீ சொல்லுடா, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? எப்படிப்பட்ட பொண்ணுன்னா, அழகாக இருக்கணும், படிச்சிருக்கணும், தூரமாக இருக்கணும், மதிக்க தெரியணும் மற்றவங்கள, இந்த மாதிரி நிறையா இருக்குமா. ஜிம்மின் அப்பா தான் கேட்குறாங்க. என்னடா இவ்வளோ இருக்கா? ஆமாம்ப்பா, இப்போ உங்களுக்கு மட்டும் அம்மா வந்து எப்படி இருக்கணும் நீங்கள் தானே பார்த்து கல்யாணம் பண்ணீங்க, அந்த மாதிரி தான் எனக்கு பிடிச்ச பொண்ணு நான் கல்யாணம் பண்ண வேண்டாமா? சரி சரி சரி, நீ சொன்னதுலேயே நான் பொண்ணு பார்க்குறேன், சரியா? சரிப்பா. சரி, நான் வேலைக்கு கிளம்புறேன், வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் கிளம்பி போயிடுறான். என்னங்க சாப்பிட்டீங்களா? இல்லடி. என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, சாப்பிடுங்க. இல்லை, வயன் சொன்னதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரி இல்லை. என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அது விளையாட்டு பிள்ளைங்க, நிறைய எதாவது சொல்லும். இல்லடி, வெளி குடும்பத்துலேருந்து பொண்ணு எடுத்தோன்னா எதாவது பிரித்து ஜிம்மினை கூப்பிட்டுட்டு போயிட்டானா என்ன பண்ணுறது? ஏங்க, அவள் சொல்கிறதெல்லாம் நினச்சிக்கிட்டு பெருசாக எடுத்துகிட்ருக்கீங்க, அது சின்ன பிள்ளைங்க. இல்லை, ஏதோ சின்னதாக மனசில் அது தோணுச்சு. ஏண்டி, என் தங்கச்சி பொண்ணையே கேட்டு பார்க்கலாமா? யார், வயனையா? வயன் இல்லடி, அவங்க அக்காடி, பிரியாவை. பிரியாவையா? நல்ல பொண்ணு தாங்க, ஆனால் அவன் தூரத்தில் இருக்கணும் தானே சொன்னான், சொந்தத்தில் வேணான்னு தானே சொன்னான். என்ன பண்ணுறது? சரி, நம்ம இப்போதைக்கு வெளியே பார்ப்போம். அவன் பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு அவன் பார்க்கட்டும். ஒரு வேளை அவனுக்கு வெளியே எங்கேயும் செட் ஆகலைன்னா கடைசியில் உங்கள் தங்கச்சி பொண்ணு பிரியாவே நம்ம கேட்போம், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் கிளம்பி போயிடுறாரு. ஜிம்மின் அம்மாவும் அவங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க. இப்போது நம்ம இன்ட்ரோ பார்க்கலாமா? வயனோட அம்மாவும் ஜிம்மினோட அப்பாவும் அண்ணன் தங்கச்சி. வயனோட அம்மா எப்படின்னா, ஜிம்மின் அப்பா என்ன சொன்னாலுமே சரி எங்கள் அண்ணன் தான் சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற ஆள். வயன் அம்மாவுக்கு என்ன ஆசைனா, எப்படியாவது அவங்க 2 பொண்ணில் ஒரு பொண்ணையாச்சும் ஜிம்மினி கல்யாணம் பண்ணி கொடுத்துடணுன்னு. ஏன்னா அவங்க அண்ணன் வீட்டில் வாழ்கிறாங்கன்ற சந்தோஷத்தோடு இருக்கணுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஆனால் எப்படி போய் கேட்குறதுன்னு கொஞ்சம் தயக்கம். ஏன்னா ஜிம்மின் ஃபேமிலி இவங்களோட வசதியில் கொஞ்சம் பெரியவங்க. அதனாலேயே என்னடா நம்ம வந்து கேட்டுட்டோமே அப்படின்ட்டு அவங்க அண்ணன் நினைக்கக்கூடாது
அப்படின்ட்டு அவங்க அம்மா அமைதியாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஜிமின் வந்து படித்த பையன். இவங்க 2 பொண்ணுங்களுமே 12th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அதுவும் வயனு 12th ஃபெயிலு, படிக்கக்கூட இல்லை. அவங்க அக்காவாச்சும் முடிச்சிருக்காங்க. வயனுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவள் பேர் பிரியா. பிரியா எப்படின்னா ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. அவளுக்கு என்ன வேணுமோ அது வேணுன்றத சாதிச்சுப்பா. ஆனால் வயன் அப்படி கிடையாது. வயன் வந்து ரொம்ப துருதுருன்னு இருக்கிற பொண்ணு. எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசிடுவா, மனசுக்குள்ள எதையும் வச்சுக்க மாட்டா. விட்டா 4 ஊரையே வித்துட்டு வந்துடுவா. அந்த அளவுக்கு ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு. இப்போ யாரையாவது கேட்டால் கூட உங்களுக்கு பிரியாவை பிடிக்குமா வயனை பிடிக்குமான்னு கேட்டால் கூட எல்லாருமே வயனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா துருன்னு ஜாலியாக ஒரு பொண்ணு. ஆனால் அழகில் பார்த்தீங்கன்னா பிரியா தான் அழகு. பட் வயன் வந்து பிரியா விட கொஞ்சம் கம்மி தான். ஜிமின் வந்து எப்படின்னா, ஜிமின் வந்து டிகிரி முடிச்சிருக்கான், வெளியே போய் படிச்சிருக்கான். அவங்க ஊரில் இருக்க நிறைய வேலையை அவன் தான் பார்த்துப்பான். இங்கேருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணி விற்கிறது, ஷாப் வச்சுருக்கிறது எல்லாமே அவன்தான். கிட்டத்தட்ட அந்த ஊரில் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி. அந்த ஊரில் அதிகமாக படித்ததுன்னா அது ஜிமின் மட்டும்தான். அவன் பெருசாக யார்கிட்டையுமே பேச மாட்டான். அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்ட்டு இருப்பான். இதுதான் அவனோட கேரக்டர். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஜிமினுக்கு பொண்ணு தேட ஆரம்பிச்சு இதோட 3 மாதம் ஆயிடுச்சு. ஜிமின் எந்த பொண்ணு கட்டினாலுமே பிடிக்கல, வேண்டாம் அப்படின்ட்டு ஏதோ ஒரு ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்கான். இப்போது ஜிமின் வேலை கிளம்பிட்டு இருக்கான். காலையில் அவங்க அப்பா கூப்பிட்டு, ஜிமின் சொல்லுங்கப்பா, வந்து உட்காரு. என்னப்பாச்சு? எந்த பொண்ணை காட்டினாலும் வேண்டாம் வேண்டான்ற. என்னடா உன் பிரச்சனை? இல்லை நீ ஏன் அதான் பொண்ணு வச்சுருக்கியா? இல்லை ஏதாவது சொல்லி தொலை. இந்த ஏதாவது காட்டினாலும் அந்த பொண்ணு நல்லா இல்லை, அவள் இப்படி இருக்கா அப்படி இருக்கான்ற. நானும் எத்தனை பொண்ணுடா உனக்காக தேடுறது? பா எனக்கு பிடிச்சா தானேப்பா நான் சொல்கிறதுக்கு. உனக்கு எப்படா பிடிக்கும் பொண்ணு? அதுதான்டா எனக்கு கேள்வியாக இருக்குது. இப்போ ஜிமின் அம்மா அவனுக்கு பிடிக்கிறப்ப பிடிக்கும். எப்போ? இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சா? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? என் பையனுக்கு கல்யாணம்லாம் ஆகாதா? ஆமாண்டி, அவன் சொன்னா தானே ஏதாவது பார்க்கறதுக்கு. இதுக்கப்புறம்லாம் எனக்கு டென்ஷன் ஆகுது. நான் எதுவும் பொண்ணு பார்க்குற மாதிரி இல்லை. அப்புறம் ஜிமின் மனசுக்குள்ளே, அப்பாடா இப்போயாவது இந்த முடிவு எடுத்தாரு. இப்போம் அவன் சொல்கிற பொண்ணுலாம் இல்லை, நான் சொல்கிற பொண்ணு தான் அவன் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு மனசுக்குள்ளே ஜிமின் நினைக்கிறான். முழிச்சு பார்க்குறான். ஆமாண்டா, இதுக்கப்புறம் நான் சொல்கிற பொண்ணு தான். ஜிமின் முட்டை முடிய 2த்தையும் முடிச்சு பார்க்குறான். ஆமாண்டா, இதுக்கப்புறம் நான் சொல்கிற பொண்ணு தான். பா அவ்வளோதான்டா, உனக்கு கொடுத்த டைம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ நான் என்ன பொண்ணு சொல்லணும் அதுதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அம்மா இன்னமா நினச்சிட்டு இருக்காரு உன் புருஷன்? டி ஜிமின், என்னடா என் புருஷனை மரியாதை இல்லாமலாம் பேசுகிற? பின்ன அவர் பண்ணுற வேலைக்கு மரியாதையோட பேசுகிறது இன்னமா நினச்சிட்ருக்காரு? எனக்கு பிடிக்கலன்னு நான் என்னம்மா பண்ணிட்டோம்? அவர் பிடிக்கிற மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரணும். அவர் சொல்கிற பொண்ணெல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா, அவ்வளோதான் பார்த்துக்கோ. இது ஏன்டா என்கிட்ட சொல்கிற? அவர்கிட்ட சொல்லலாம், என்கிட்ட மட்டும் கத்துறம்மா. நான் உங்ககிட்ட கத்தலம்மா, பின்ன என்னடா? இப்போது ஜிமின் அப்பா திரும்பி வராரு. தோ உங்கள் அப்பா வராரு, அவர்கிட்டே சொல்லு. என்னங்க? என்னடி உங்கள் பையன் ஏதோ சொல்லணுமா? என்னடா? இல்லைப்பா, நீங்கள் மதியானம் சாப்பிட வருவீங்களா என்ன அப்படின்ற மாதிரி அம்மா கேட்டாங்க, அதைத்தாங்கப்பா கேட்கணும்னு நினச்சேன். அதெல்லாம் வருவேன். அவங்க அப்பா சொல்லிவிட்டு நேராக ரூம்குள்ளே போய் ஏதோ எடுத்துக்கிட்டு நேராக வெளியே தான் கிளம்பிடுறாரு. மா ஏன் சொல்ல வேண்டியதானே உங்கள் அப்பா கிட்ட? அவர்கிட்ட நான் எப்படிமா சொல்கிறது? அப்புறம் நான் மட்டும் என்னடா பண்ணுறது? அவர் பார்க்குற பொண்ணுலாம் நல்லா தான் இருக்கும். நீ பயப்படாத ஜிமின்னு. மா என்னம்மா, போங்க எங்கேயாவது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி வெளியே போயிடுறான் ஜிமின்னு. இவங்க அப்பா பண்ணுறதுக்கு என் மேலே கோச்சிட்டு இருக்கான். நான் என்ன பண்ணட்டும்? இவங்க 2 பேருக்கு மத்தியில் நான் தான் நின்று எப்போ வார அடி வாங்கிட்டு இருக்கேன். மா பசிக்குதுமா. நீ வேறடி, வா உனக்கு நான் சாப்பாடு போடுறேன். ஏம்மா அவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஆமாம், உங்கள் அப்பா வேறு ஏதோ பொண்ணு பார்க்குறாராம், அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதுக்கு ஜிமின் இன்னும் என் மேலே எரிஞ்சு விழுந்துட்டு போகிறான். விடுமா, அதெல்லாம் அப்பா நல்ல பொண்ணை தான் பார்ப்பாரு. இன்னமும் போ, இவங்க அப்பனுக்கும் பிள்ளைக்கும் நடுவில் நான் தான் எப்போ பாரு அடி வாங்கிட்டு இருக்கேன். வாமா நீ, விடுமா, வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தங்கச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க அம்மாவை. ஜிமின் அப்பா கிளம்பி நேராக வந்து வயனோட அம்மா வீட்டுக்கு தான் வராங்க. ராதா, வாண்ணே, நீங்கள் என்ன? வாண்ணே உள்ளே வாண்ணே. நீ என்ன சொல்லாமல் கொள்ளாமலாம் வந்துட்ட? இல்லைடா, உங்ககிட்ட கொஞ்சம் விஷயம் பேசணும். மச்சான் எங்கே இருக்காரு? எங்கே? அவர் தோட்டத்தில் தான் இருப்பார். இரு நான் கூட்டிகிட்டு வர சொல்கிறேன். வயனு. என்னம்மா? மாமா எப்போ வந்தீங்க? இப்போ தான்டா வந்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்புறம் ஜிமின் அத்தாலாம் எப்படி இருக்காங்க? அத்தை எப்படி இருக்காங்க? அப்புறம் என் நாத்தனார் எப்படி இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ போய் அப்பாவை கூட்டிகிட்டு வரியா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாயின் வந்து அவங்க அப்பாவை கூப்பிட போயிடுறா. என்னென்ன இவ்வளோ முக்கியமான விஷயம், அதுவும் காலையிலே வந்திருக்கேன்ற? என்ன விஷயம்? இல்லை ஜிமின் கல்யாணம் பண்ணலான் இருக்கேன். ஜிமின் கல்யாணமா? என்னென்ன பொண்ணு பார்த்தாச்சா?
எங்கே எந்த பொண்ணை பார்த்தாலும் தான் வேண்டான்னு சொல்கிறானே, நான் என்ன பண்ணுறது? கிட்டத்தட்ட 3-4 மாதமாக இதுக்கு தான் அலைஞ்சிட்ருக்கேன். எப்போ பாரு கேட்டாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், இதை தவிர்த்து வேறு எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். என்னென்ன அப்புறம் ஜிம்மினுக்கு பிடிச்ச மாதிரி தானே கல்யாணம் பண்ண முடியும். ஜிம்மின் வேறு பட்டணத்தில் படித்த பையன், அவனுக்கு நம்ம ஊர் பொண்ணுன்னா பிடிக்குமா என்ன? கொஞ்சம் கஷ்டம்தான் தேடுறது. அதுக்கு தான் நான் ஒரு முடிவை எடுத்துட்டேன். நீ எனக்கு சரி சொல்வேன்னு எனக்கு தெரியும். என்னென்ன சொல்கிற? எனக்கு புரியலையே. உன்னோட மூத்த பொண்ணு பிரியாவை ஜிம்மினுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு உனக்கு சம்மதமா? என்னென்ன சம்மதமான்னு கேட்குற? உன் வீட்டு பொண்ணுன்னு நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவியா? இதை போய் என்கிட்ட கேட்டுட்ருக்க. இல்லை, எப்படியும் நான் உனக்கிட்ட முறைப்படி கேட்கணும். நீ தானே கொடுக்கணும், பொண்ணை பெற்றவ நீ தானே. அண்ணே நீ வேற, பொண்ணை பெற்றது நானாக இருந்தாலும் வளர்த்தது நீ தானேண்ணே. நீ கூட்டிகிட்டு போன கல்யாணம் பண்ணி. இல்லைடா, பிரியாக்கிட்டே ஒரு வார்த்தை. அவகிட்ட என்னென்ன கேட்டுக்கிறது? இல்லை, ஒன்று மண்ணா வளர்ந்தவங்க, நம்ம எது வந்தாலும் கேட்டுக்கணும்ல. நாளைக்கு மனஸ்தாபம் வந்துடக்கூடாதுல்ல. சின்ன வயசுலேருந்து ஒன்றா வேற வளர்ந்துருக்காங்க. அண்ணே அதெல்லாம் கிடையாதுண்ணே, நீ கட்டி வை, சந்தோஷமாக வாழ்வாங்க. ஒயனோட அம்மா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்போது ஒயனோட அப்பாவும் உள்ளே வராரு. வாங்க மாமா. என்ன இந்த பக்கம், அதுவும் காலையிலே வந்திருக்கீங்க? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் நல்ல நேரம் போகிறதுக்குள்ளே நான் பேசிட்டு போயிடலான்னு பார்த்தேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். இல்லை, உங்கள் மூத்த பொண்ணு பிரியாவை ஜிம்முக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு பார்த்தேன். அதுதான் கேட்கலான்னு வந்தேன். பெற்றவங்க உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு பிரியாக்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்டுடலான்னு தான். இப்போது அவர் வயனோட அம்மாவை திரும்பி பார்க்குறாங்க. என்னங்க சரின்னு சொல்லுங்கள். என்னடி பிரியா கிட்டே கேட்கணுண்டி? நீங்கள் சரின்னு சொல்லுங்கள், அதெல்லாம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் பிரியாக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். இருண்ணே, நான் போய் கேட்டு வந்துடுறேன். இப்போ நேராக வயனோட அம்மா மேலே போகிறாங்க. கதவு திறக்கவே இல்லை. கொஞ்ச நேரம் கழிச்சு கதவு திறக்குது. பார்த்தா ஒயன் தான் இருக்கா. என்னம்மா? ஏய், பிரியா எங்கடி? மா வெளியே போயிருக்காம்மா. வெளியே போயிருக்காளா? ஏம்மா என்னாச்சு? மாமா வேறு வந்திருக்கு. என்ன எதாவது வேணுமா? எதாவது ஹெல்ப் பண்ணுமா கிச்சனில்? அதெல்லாம் வேண்டாம். சரி, நீ உள்ளே இரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன். ஏம்மா, நான் மாமா கிட்டே பேசக்கூடாதா? நீ இரு, உட்காந்துறேன். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கதவை சுற்றிட்டு உள்ளே போயிடுறா. இப்போ அவங்க அம்மா கீழே வந்துட்டு, அண்ணா பிரியா எங்கேயோ வெளியே போயிருக்காண்ணே, அவள் வந்துடுவா. அதெல்லாம் அவளுக்கும் சம்மதம் தானே, அவளுக்கும் ஜிம்மின்னா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நம்ம பேசி முடிச்சுக்கலாம். என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு ஒயின் அம்மா அவங்க ஹஸ்பண்டை பார்த்து கேட்ட உடனே கண்ணை காட்டுறாங்க. சரின்னு. சரி மாமா, பண்ணிக்கலாம். அப்பா, இப்போ தான் மச்சான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. ஏம்மா தங்கச்சி, ஒரு காஃபி ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வா, எனக்கு தலைலாம் வலிக்குது. தோ இரு, நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒயின் அம்மாவும் காஃபி போடுறதுக்காக வேகமாக உள்ளே போயிடுறாங்க. இப்போது மாமாவும் மச்சனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே நீங்கள் ஓகே சொல்ல மாட்டீங்களோன்னு நினச்சி பயந்துட்டேன். இல்லை, ஜிமின் நல்ல பையன், நான் ஏன் ஓகே சொல்லாமல் போக போகிறேன்? இல்லை, பிரியாவுக்கு அவளுக்கெல்லாம் பிடிக்கும், பார்த்துக்கலாம், பேசிக்கலாம். நம்ம மற்றதெல்லாம் பேசலாம். சரி, நீங்கள் பிரியா கிட்டே பேசுங்க, இல்லைனா நானும் பேசணுனாலும் நானும் பேசுகிறேன். அட அதெல்லாம் வேணாமம்மா, நாங்களே பேசிக்கிறோம். அவள் எதுவாக இருந்தாலும் சம்மதம் தான் சொல்ல போகிறா. அப்போ சரி, இன்னும் ஒரு மாதத்தில் கல்யாணம் பண்ணிடலாமா? சரிம்மாம்மா, பண்ணிடலாம் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. சரி அண்ணா, இந்தாண்ணா நீ கேட்ட காப்பி. ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்ணா இருண்ணா, இன்னைக்கு நான் வெடக்கோழியாக அடித்து குழம்பு வைக்க போகிறேன். நீ எவ்வளோ ஒரு சந்தோஷமான நியூஸ் கொண்டு வந்திருக்க தெரியுமா? இப்போ நம்ம வீட்டையும் கல்யாணக்கெல்லாம் கட்ட போகுது. நீ சாப்பிட்டு தான் போகிற சரியா? நான் சாப்பிட்டுட்டு ஜிம்மினுக்கும் கொடுத்து விடுறேன், அன்னிக்கும் நீ எடுத்துகிட்டு போயிடு சரியா? ஏம்மா அதெல்லாம் தேவையில்லாம. அண்ணா நீ இருண்ண, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேலை பார்க்க போயிடுறாங்க. இங்கே பேசி முடிச்சுட்டு சாயந்தரம் போல் ஜிம்மின் அப்பாவும் வீட்டுக்கு வராரு. என்னங்க ஏதோ பொண்ணு பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க, அட்லீஸ்ட் ஃபோட்டோவாவது கொடுங்க. தரேன், அந்த பொண்ணெல்லாம் நீங்களும் பார்த்துருக்கீங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், என் தங்கச்சி பொண்ணு பிரியா. அட நம்ம பிரியாவா? ஆமாண்டி, அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு பேசிட்டு வரதுக்காக காலையில் போயிருந்தேன். ஏங்க என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. அதெல்லாம் போய் நம்ம பேசிட்டு வந்துடலாம். நம்ம அதுக்கப்புறம் இன்னொரு நாள் நல்ல நாள் பார்த்து போயிட்டு வந்து பூ வச்சுக்கலாம் சரியா? சரிங்க. ஜிம்மின்கிட்டயும் சொல்லிடு சரியா? நாங்கள் இன்னும் 1 மாதத்தில் வந்து கல்யாண தேதி பார்த்துருக்கோம். இன்னும் 2 நாளில் பொண்ணு பார்க்க போகிறோம். அவன்கிட்ட சொல்லிடு. என்னங்க சொல்கிறீங்க, இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாண்டி, இதுவே லேட்டு. அவனுக்கு ஆல்ரெடி 28 வயசு ஆயிடுச்சு. என்ன அவன் கிழவ நாய்க்கு கல்யாணம் பண்ணலான் இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என் பையனுக்கும் கல்யாணம் ஆகணும், குழந்தைங்களாம் இருக்கணும், நானும் பேர பசங்களோட விளையாட வேண்டாம்மா. இப்படியே கனவு கண்டுக்கிட்டே இருந்தால் ஒன்றும் பண்ணாது. நம்ம தான் முன்னாடி எடுத்து வைக்கணும் ஸ்டெப்பு, புரியுதா? சரிங்க புரியுது. போய் அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணு சரியா? சொல்லு அவன்கிட்ட. பிரியான்னு மட்டும் சொல்லிடாத, நம்ம நேரில் போய் பார்த்துக்கலாம். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாண்டி, நீ வந்து அவன்கிட்ட சொல்லி ரெடியாக மட்டும் சொல்லு சரியா?
என் தங்கச்சி பொண்ணு பிரியான்னு எதுவும் சொல்லிடாத, இல்லைனா முறுக்கிட்ட உட்காந்துருவாங்கி. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்படியே ஒரு 2 டேஸ் போனதுக்கப்புறம் காலையில் ஜிமின் வந்து கிளம்பிட்டுருக்கான். அவங்க அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. யார் காலையிலே? என்னம்மா, நானே கீழே வருவேன்ல. டேய் இன்னைக்கு எங்கேயும் போகாதடா. ஏம்மா இன்னைக்கு வேலை கிடக்குதுமா, இன்னைக்கு வந்து நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம். ஏம்மா என்னம்மா சொல்லவே இல்லை? ஆமாண்டா பொண்ணு பார்க்க போகிறோம், அவ்வளோதான் சொல்லிட்டேன், கிளம்பிடு. மா அட்லீஸ்ட் பொண்ணு யாருன்னா சொல்லுமா, அதெல்லாம் நீ போனால் தெரிஞ்சுப்பாடா. உங்கள் அப்பா தான் பேசி முடிச்சார், நீ தானே சொல்லிட்டு போனார். மாமா அவர் கூட சேர்ந்துட்டு நீனும் பண்ணாதம்மா வேலை. அம்மா நான் சொல்கிறத நின்று கேளுமா, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஜிம்மி நம்ம ஓடிடுறாங்க. அப்பாடா தப்பிச்சேன், இவங்கிட்ட நான்லாம் பேச மாட்டேன் சாமி. ஜிம்மி நம்ம தப்பிச்சோன்ற மாதிரி ஓடிட்டாங்க. இப்போது நம்ம ஜிம்மின் சைட் பார்த்தா இவங்க என்ன தான் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன் நான் சொன்னால் புரிஞ்சுக்க கூட மாட்டேங்கிறானுங்க. ஏனோ ஓ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ ஜிம்மின் கிளம்பி கீழே இறங்கி வரான். எங்கடா ரெடியா? அப்பா பொண்ணு யார்? ஏன் சொன்னால் தான் வருவியா? இவ்வளோ நாள் உனக்கு சொன்னதெல்லாம் போதும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிமின் முனம்பிக்கிட்டே வரான். அம்மா ஏதாவது சொல்லுமா, யாருனாவது கேளுமா. டீ எனக்கு தெரியாதுடா, போனாதான்டா எனக்கும் தெரியும், என்கிட்டே சொல்லலடா அவரு. மா அங்கே போய் உனக்கு தெரிஞ்சது மட்டும் இருந்தது, அவ்வளோதான் பார்த்துக்கோ. எனக்கு பிடிக்கலன்னு நான் கிளம்பி வந்துக்கிட்டே இருப்பேன். ஜிமின் போய் காரில் ஏறுறான். இப்போ தான் வண்டி எடுக்கிறாங்க. நேராக போயிட்டு அவங்க அத்தை வீட்டில் தான் நிற்கிது, அதாவது ஒயனோட அம்மா வீட்டில். மா அத்தை வீட்டுக்கு ஏமா வந்திருக்கோம்? அப்போ அவங்களுக்கும் தெரியும் பொண்ணு பார்க்க போகிறோன்னு, என்னை தவிர்த்து இல்லையா? நான் அவன்கிட்ட என்ன சொல்கிறது? அவனை கூட்டிட்டாடி. மா நான் எதுக்குமா, அவங்கள வர சொல்லு போகலாம். சுபமா நான்லாம் உள்ளே இறங்கி வரல. டேய் நீ வாடா, நான் சொல்கிறேன். என்னம்மா நீ வாயேன். யோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கார்லேருந்து இறங்கி வரான். ஜிமினு அத்தை வா 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 வந்து உட்காரு வா. வாங்க அண்ணி வாங்க. வரேன். போயிட்டு ஜிம்மின்னு அவங்க அப்பா அவங்க அம்மா 3 பேர் போய் சோஃபாவில் உட்காடுறாங்க. கூட அவள் தங்கச்சியும் வந்துட்டு, அத்தை ஒயனுங்க, அவள் மேலே பிரியாவை ரெடி பண்ணிகிட்ருக்கா, நீ போய் உள்ளே போய் பாரு. சரி. இப்போது குடுகுடுன்னு மேலே ஓடுறா ஜிமின் தங்கச்சி. ஜிம்மினோட தங்கச்சிக்கு நம்ம எதாவது பேர் வச்சுக்கலாம், மீனான்னு வச்சுக்கலாம். மீனா வந்து வேகமாக குடுகுடுன்னு மேலே ஓடுறா ஒயனை பார்க்குறதுக்காக. போயிட்டு கதவை திறக்கிறா. பார்த்தா ஒயன் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா பிரியா ரெடி ஆகிறதுக்காக. ஒயனு வாடி, அங்கே நிற்கிற? இல்லை பிரியாக்காவா இது அப்படின்ட்டு பார்க்குறா. பிரியா வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கா. ஏங்க்கா ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, சிரிங்க, அழகாக இருக்கீங்க அப்படின்னு சுற்றி போடுறா. அப்பா எவ்வளோ கண்ணு உங்கள் மேலே, அவ்வளோ அழகாக இருக்கீங்கக்கா, இந்த திருஷ்டி போட்டு வச்சுக்கோங்க, யாரும் உங்கள் மேலே கண்ணு வைக்கக்கூடாது அப்படின்னு மீனா வந்து பிரியாவுக்கு வந்து வச்சு விடுறா. அப்பா நல்ல வேலை இந்த ஒயன் கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் வந்தீங்களே, எனக்கு அது வரைக்கும் சந்தோஷம். என்னடி ஓரா பேசுகிற? நான் தான் போனால் போதுன்னு வந்து எங்கள் அக்காவுக்கு நான் விட்டு கொடுத்துருக்கேன் ஜிமினை, இல்லை என் அத்தா நான் அப்படி விட்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறா. யார் நீயா? உனக்கு தான் ஜிமினை பிடிக்கவே பிடிக்காது, அவனை கலாய்க்கிறதுக்காக தான் நான் முன்னாடி அப்படி சொல்லிட்டு தெரியுற ஜிமினத்தான்ட்டு. உன்னை பற்றி எனக்கு தெரியாது கேடி. ஒயன் வந்து சிரிக்கிறா. அதுதான் தெரியுதுல்ல, அப்புறம் என்ன, அதான் எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணிக்க போகிறாள். அக்கா ஜாலியாக இரு. இப்போ நான் உனக்கு ஜாலி தான். நீனும் அமைதியான பொண்ணு, ஜிமினும் அமைதியான பையன், ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒயன் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கா. மீனா வந்து அடிச்சுட்டு, ஏண்டி எங்கள் அண்ணியை கிண்டல் பண்ணுற? ஐயோ சாரிம்மா, தெரியாமல் கிண்டல் பண்ணிட்டேன் உன் அண்ணியை, நீயே வச்சுக்கோ உன் அண்ணியை. உனக்கு அண்ணியறதுக்கு முன்னாடி அவன் எனக்கு அக்காடி, அப்புறம் பார்த்துக்கோ. அப்புறம் நான் எதாவது சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் ஜிம்மின்னு தான் பாவம், என்ன பண்ணுறது, எங்கள் அத்தா ரொம்ப கஷ்டப்படுவான். என்னடி எங்கள் அண்ணனெலாம் கஷ்டப்பட வச்சா அவ்வளோதான் பார்த்துக்கோ. இருங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்ட்டு பிரியா கேட்குறா. இல்லைக்கா சும்மா தான். கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கீங்களா 2 பேரும்? சரி. 2 பேரும் அமைதியாக சைடில் உட்காந்துக்கிறாங்க. அப்படியே கீழே பார்த்தா ஜிம்மின் வந்து அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்ருக்கான். அம்மா இங்கே எதுக்குமா வந்திருக்கோம், இங்கே உட்காந்து காஃபி குடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான். கரெக்டான இடத்துல தானே காஃபி குடிச்சிட்ருக்கோம். இப்போ அவங்க அப்பா, சரி பொண்ணு வர சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒயனோட அப்பா கிட்ட சொல்கிறாங்க. ஒயன் அம்மா வந்து பிரியாவை கூப்பிட்றதுக்காக மேலே போகிறாங்க. என்னம்மா சொல்கிற? ஜிம்மின் அம்மா திருன்னு முழிச்சிட்டு, கொஞ்சம் அமைதியாக இருடா மா,
வைன் அம்மா அழகாக பிரியாவை கூட்டிகிட்டு வராங்க ரூம்லேருந்து வெளியே. பிரியா வந்து அழகாக ஒரு saree கட்டிட்டு தலையில் பூ வச்சுக்கிட்டு அவ்வளோ அழகாக நடந்து வரா. இது ஜிமின் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு பிரியாவை. பின்னாடி வைனும் ஒரு ஹாஃப் saree கட்டிக்கிட்டு அழகா பின்னாடி நடந்து வந்துட்டு இருக்கா மீனாவும் பிரியாவும். இப்போ ஜிமின் நிமிர்ந்து பார்க்குறான். பார்த்தா பிரியா வந்து வந்துட்டுருக்கா. பிரியா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு கையில் இருக்க காஃபியை கொடுக்குறா. எல்லாருமே காஃபி எடுத்துக்கிறாங்க. ஜிமினும் எடுத்துக்கிறான். பிரியா நிமிர்ந்து பார்த்துட்டு அங்கேருந்து போய் ஓரம் நின்றுக்கிறா. சரிம்மா, நம்ம கல்யாண தேதி முடிவு பண்ணிடலாமா? சரிண்ணே, நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு வைன் அம்மா சொன்னதும் இவங்க தேதியெலாம் முடிவு பண்ணி தட்டெலாம் மாற்றிக்கிறாங்க. பிரியாவுக்கு பூவும் வச்சு விடுறாங்க ஜிமின் அம்மா. எல்லாமே முடியுது. இப்போது வைன் வந்து வேகமாக ஜிமின் பக்கத்தில், என்னத்தான் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்புறம் என்ன என்னெல்லாம் பார்க்க மாட்டீங்க, அப்புறம் சைட் அடிக்க மாட்டீங்க, சே. இப்போ மீனா வந்துட்டு, உன்னை ஏன்டி சைட் அடிக்கணும், அவர் பொண்டாட்டி இனிமேட்டு சைட் அடிக்க போகிறாரு, உன்னை ஏன் சைட் அடிக்கணும், நீ வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூப்பிட்றா. இருடி மாமா, வருத்தப்படாதீங்க, எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்கோங்க, வேணா என்னை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைன் வந்து விளையாட்டுத்தனமாக கேட்குறா. இதை பார்த்துட்டு எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஜிமின் பார்க்குறான், எதுவும் சொல்ல முடியல. வைனு, உள்ளே வேலை இருக்கு, நீ வாங்க, நீ போதும் விளையாண்டதெல்லாம் அப்படின்ட்டு வைன் அம்மா கூப்பிட்றாங்க. வரேன் வரேன் இருமா, சரியா தான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வைன் கிளம்பி போயிடுறா. கிச்சனில் போயிட்டு அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறா. ஜிமின் பார்க்குறான் பிரியாவை. பிரியா கொஞ்சம் அழகாக தான் இருக்கா. அவன் கொஞ்ச நேரம் பிரியாவை பார்த்துட்டு திருப்பி அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஜிமின் அம்மா, என்னடா ஓகே தானே? ஜிமின் முறைச்சிட்டே திரும்பி பார்த்துட்டு, என்ன நீங்கள் தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டீங்களே, என்கிட்ட அதுக்கு வந்து கேட்குறீங்க? டேய், பிரியா நல்லா பொண்ணு தான்டா, ஏன்டா? ஏன் உனக்கு பிடிக்கலையா என்ன? சரி, எங்கள் அண்ணன் பொண்ணு அருக்காணி இருக்கா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நம்ம கிட்ட போய் கேட்குறாங்க. ஏம்மா, என் வாயில் ஏதோ அசிங்கமாக வந்துடும், மூடிட்டு உட்காருமா, தாயின்னு பார்க்குறேன், இல்லைன்னா அவ்வளோதான் உனக்கு அப்படின்ட்டு ஜிமின் கோவத்தில் திட்டுறான். போடா, உங்கள் அப்பா வீட்டு சொந்தம்னா மட்டும் ஓடி வந்துடுவேன், இதே நான் சொன்னால் ஒத்துக்க மாட்டேன், போ. அப்போ இதையாவது ஒத்துக்கோ, பிரியா நல்ல பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் முறைச்சி பார்த்துட்டே, பண்ணுறீங்கல்ல பண்ணுங்களா ஒழுங்கா, அதை ஏன் அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டே சொல்லிட்டு திரும்பிக்கிறான். தேதி பார்க்குறாங்க. தேதி பார்க்க ஆரம்பித்து ஒரு 2 டேட் நல்லா இருக்குது, 1 மாதம் கழிச்சு ஒரு டேட் இருக்குது, 2 வாரம் கழிச்சு ஒரு டேட் இருக்குது. இப்போ ஜிமின் அப்பா, எதுக்கு 1 மாதம், அந்த 2 வாரத்துக்கிட்ட இருக்குல்ல, அதிலே பண்ணிடலாம்ல. அண்ணன் 2 வாரம் தானே இருக்குது, 2 வாரம்னா இருந்தானே 2 நாளாக இருந்தா என்ன, ஏன் உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேனா? எப்படி பாரு, ஊரே திருவிழாக்கி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு போகிறேன் பாரு உன் பொண்ணை. சரிண்ணே சரிண்ணே, நீ கூட்டிகிட்டு போன, உன் இஷ்டம்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு வைன் நம்ம சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்க ஆசை நிறைவேற போகுதுன்னு. ஏன்னா ஒரு பொண்ணில் ஏதாவது ஒரு பொண்ணை ஜிமினி கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசை, அதுவும் பிரியாவே கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல அவங்களுக்கு இன்னும் சந்தோஷம்தான். பிரியா வந்து சந்தோஷமாக வாழ போகிறா நல்ல இடத்துலன்ட்டு. இனிமேட்டு அவங்களுக்கு வைனை பற்றின மட்டும்தான் கடமை இருக்குன்ட்டு அவங்க நினச்சி சந்தோஷமாக இருக்காங்க. கல்யாண தேதியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஜிமின் அப்பா ஜிமினை கேட்குறாரு, என்னடா பிரியா உனக்கு பிடிக்குதுல்ல? அதான் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களப்பா. நான் முடிவு பண்ணாலும் உனக்கு பிடிக்கணும் இல்லைடா, பிரியா ரொம்ப நல்ல பொண்ணுடா. என்ன நீ கேட்ட மாதிரி சொந்தத்தில் இல்லை அவ்வளோதான், பட் ஆனால் அவன் ரொம்ப நல்ல பொண்ணுடா அப்படின்ட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. சரிப்பா, நான் மேலே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் மேலே கிளம்பி போயிடுறான். இங்கே பாருடி, அவனை எந்த டிஸ்டர்பும் பண்ணாத, அவனே இப்போ தான் வாயை திறக்காமல் இருக்கான், அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும். சரிங்க சரிங்க அப்படின்ட்டு அவங்களும் போகிறாங்க. இப்படியே ஒரு 2-3 நாட்கள் போகுது. இப்போது ஜிமின் அப்பா வந்து, இங்கே பாருடி, நீங்கள் ட்ரெஸ் எடுக்கணும், ஜிமின் எங்கேயும் போக சொல்லாத. இல்லைங்க, நான் சொல்லிட்டேன் முன்னாடியே. சரி சரி, காலையிலே கிளம்பிடலாம் புரியுதா? போய் டவுன் வரைக்கும் போயிட்டு துணி எடுத்துகிட்டு வரணும். ஏங்க உங்கள் தங்கச்சி வீட்டில்? சொல்லிட்டேன், அவளும் வந்துடுவாங்க, நான் போக வேண்டிதான். சரியா? சரிங்க. ஒயின் வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க பிரியாவை தவிர்த்து. அத்தை, வா 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 வைனு, உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அம்மா கூப்பிட்றாங்க. வரேன் அத்தை. அதாவது கல்யாணம் பண்ணிவிட்டு நான் மருமகளாக உங்களுக்கு வந்திருக்கணும், என்ன பண்ணுறது, என் அக்கா வரா இந்த வீட்டுக்கு. கொஞ்சம் வருத்தம்தான். நடிக்காதடி, ஜிமின் இங்கே இல்லை. இல்லையா? இவ்வளோ நேரம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், சொல்ல மாட்டீங்க? ஏண்டி எப்பாரு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்க? பின்ன அதாவது
அத்தை பொண்ணுன்னு அவர் தான் என்ன கிண்டல் பண்ணும். கடைசியில் பாரு என் அத்தானா நான் கிண்டல் பண்ணுற நிலைமைக்கு வந்துருச்சு. அப்படி இருக்காரு உங்கள் புள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஏய் போடி, என் பிள்ளையை குறை சொல்லாத. ஆமாம் ஆமாம், உங்கள் பிள்ளை தான், தூக்கி மடியில் வச்சுக்கோங்க. வந்தோடனே வாயாட ஆரம்பிச்சிட்டியா வயன் நீனு அப்படின்ட்டு வயன் அம்மா திட்டுறாங்க. அண்ணி விடுங்க, அவள் வேற, அவள் ஏதோ ஜாலியாக பேசிகிட்டு இருக்கா, அதை ஏன் அண்ணி நீங்கள் வேற. இல்லை, இப்படி தான் எங்கே பாரு வாயடிச்சிட்டு உட்காந்துருக்கா. இவளை நான் எப்படி தான் யார்கிட்ட கல்யாணம் பண்ணி தள்ள போகிறனோ அதுதான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. விடுங்க நீ, வயனுக்கெலாம் பாருங்களேன், ராஜா மாதிரி ஒரு பையன்தான் வருவான். நேற்று ஒரு படம் பார்த்தேன், ராஜானா அந்த குதிரையில் வருவாங்க, அவங்க தானே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வயன் கேட்குறா. ஆமாண்டி, அப்போது என்னோட ராஜாவும் குதிரையில் தான் வந்து என்னை கூட்டிகிட்டு போவார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறா விளையாட்டுத்தனமா. ஆமாண்டி, உன்னோட ராஜா உன்னை குதிரையில் வந்து தூக்கிட்டு போயிடுவார் உன்னை. சரி சரி, நம்ம கிளம்பலாமா அண்ணி? கிளம்பலாமா? கிளம்பலாம் வாங்க. அண்ணே போகலாமா? போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 ஃபேமிலியும் கிளம்புறாங்க. நேராக துணி கடைக்கு தான் போகிறாங்க. ஜிமினும் பார்க்குறான். ஜிமின், உனக்கு வேணும்னு ட்ரெஸ்ஸை நீ எடுத்துக்கோ, சரியா? சரிம்மா. வயன், உனக்கு என்ன சாரீ வேணுமா இல்லை ஹாஃப் சாரீ எடுத்துக்க போறியா? எங்கள் அக்கா கல்யாணம், எனக்கு சாரீ தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா. சரி, என்ன பிடிக்குதோ எடுத்துக்கோ. வயன் போயிட்டு அங்கே இருக்க ஒரு பர்பிள் கலர் சாரீ எடுத்துகிட்டு வாரா. ஒரு மாதிரி அது நல்லா இருக்கு, பட்டு புடவை தான். மா இது எப்படிம்மா இருக்குது, எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நல்லா இருக்குடி உனக்கு. அண்ணா இங்கே பாரு, இவளுக்கு நல்லா இருக்குல்ல. ஐயோ வயன், அவ்வளோ அழகாக இருக்கடா அந்த இதில். அப்படியா மாமா? சரி, அப்போ நான் இதை எடுத்துக்கவா? எடுத்துக்கோடா, உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வயன் எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரான். என்னடா ட்ரெஸ் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டம்மா. 2 ட்ரெஸ் எடுத்துக்க சொன்னேன், எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டம்மா. சரி, ரிசப்ஷனுக்கு என்ன எடுத்திருக்க? பார்த்தா பர்பிள் கலரில் ஒரு மாதிரி எடுத்திருக்கான். ஏய் நல்லா இருக்குடா கலரு. சரி, அப்போ இதை வச்சே நம்ம பிரியாவுக்கும் சாரீ எடுத்துடலாம். சரிங்க அண்ணி. ஜிமினோட ஷர்ட்டை வச்சு பிரியாவுக்கும் அதேமாதிரி கலரில் சாரீ எடுக்கிறாங்க. பட் ஆனால் அந்தளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கிடைக்கல. ஏதோ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி, ஒரு 100ல் 60% மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சாரீ எடுக்கிறாங்க. வேறு கலரே கிடைக்கல. இவனும் அப்புறம் அதை விட்டால் வேறு எதுவும் வேணான்னுவான். சரி, இதே ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, இதே எடுத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துக்கிறாங்க அந்த சாரியே. இப்போ பர்ச்சேசிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேண்ணா. ஏம்மா இங்கே இரு, அப்புறம் போகலாம். அது வேறு வளைஞ்சு திரிஞ்சு டயர்டாக இருக்க, இதுக்கப்புறம் நீ போய் சமைக்கிறதுக்கு இங்கேயே சாப்பிட்டு போகலாம், இரு. நீ காலையில் போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இரு. அண்ணா பிரியா தனியாக இருப்பாண்ணா. சரி, கிளம்பி பார்த்து பத்திரமா போ, சரியா? சரிண்ணா. மா எனக்கு தூக்கமா வருதும்மா, சீக்கிரம் போகலாம்மா. என்ன அங்கே பார், வயன் தூங்கவே ஆரம்பிச்சிட்டா. அண்ணி நீங்கள் போங்க, கிளம்புங்க. சரி அண்ணா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அம்மாவும் அவங்க அப்பாவும் வயனும் கிளம்புறாங்க. வயன் அம்மா எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க. என்னங்க இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குல்ல, முகூர்த்த சாரீ. நல்லா இருக்குடி. எங்கள் அண்ணன் எவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு எடுத்துருக்கு பார்த்தியா? இதுக்கு தான் பாரு என் பொண்ணு எப்படி நல்லா வாழ போகிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஆனால் என்ன, ரிசப்ஷனுக்கு தான் ஒன்றா கிடைக்கல. ஏன்னு தெரில. பட் பரவாயில்ல, ஒன்றா மேட்ச் ஆகிருக்குல்ல. ஆமாம், அந்த கவர் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கவர் எடுத்து பார்க்குறாங்க. என்னங்க இந்த புடவை மேட்ச் ஆகுதுங்க. இது இது வயனோட சாரிடி. வயன், ஆமாம்ல, இது வயன் எடுத்தால, நான் மறந்தே போயிட்டேன். பேசாமல் அவகிட்ட சொல்லி இந்த புடவையை மாற்றி கொடுத்துடலாமா, என்ன சொல்கிறீங்க? அவள் ஆசையாக எடுத்திருக்கா, விடுறி அதை. ஆமாம், சரி வேண்டாம், அது அவகிட்டே இருக்கட்டும், அவளுக்கு பிடிச்சதா அவளே எடுத்துக்கிட்டோம், சரியா? விடு விடு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியும் அந்த ஷர்ட்டையும் மாறி மாறி பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரெண்டுமே அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது. அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டு அவங்களும் தூங்க போயிடுறாங்க. இப்படி தான் நாட்கள் போகுது. இன்றைக்கி மேரேஜ் டே வந்துருச்சு. நைட்லேருந்து எல்லாருமே பரபரப்பாக கிளம்பிகிட்ருக்காங்க. என்னங்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சிட்டிங்கள? எடுத்து வச்சிட்டேன். மண்டபத்துக்கு போகிறது மட்டும்தானே, எல்லாமே போயிடுச்சுல்ல? போயிடுச்சுடி. இந்த ஒயின் என்ன பண்ணுறா, கிளம்புனாலா இல்லையா? அவள் என்ன பண்ணுறான்னு தெரில, நீ மேலே போய் பார்த்துட்டு வந்துடு ஒரு வாட்டி. சரிங்க. இப்போ ஒயின் அம்மாவும் மேலே வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பிரியா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பெட்டில் உட்காந்துருக்கா. ஒயின் எங்கடி? அவளா? அங்கே பார். பார்த்தா ஒயின் வந்து இந்த க்ரீமெல்லாம் மூஞ்சில் பூசிக்கிட்டு உட்காந்துருக்கா. மணி ஆச்சு, என்னடி பண்ணிகிட்ருக்க? கல்யாண பொண்ணே உட்காந்துட்ருக்கா, நீ என்னடி அலங்காச்சிட்டு உட்காந்துருக்க? ஃபோட்டோவில் நான் அழகாக தெரிய வேணா, நம்மளே இந்த மாதிரி கல்யாண ஃபங்க்ஷனில் தான் ஃபோட்டோ எடுக்கிறோம்,
நான் கல்யாண பொண்ணோட தங்கச்சி இல்லை, நான் அழகாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒயின் சொல்கிறா. அழகாக தாண்டி இருக்கா ஆல்ரெடி. எங்க உன் பொண்ணு பிரியா தான் அழகு. நான் அவளோட கொஞ்சம் கம்மி தானே, கொஞ்சம் தூக்கலாக தெரிய வேண்டாம் அழகில். சரி சரி, இதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாண்டி. அங்கே கூட போய் வந்து பண்ணிக்கோ. டைம் ஆச்சு, நீ கிளம்பு. அண்ணன் வேற கார் அனுப்பி விட்டுது. ஐயே, உங்கள் அண்ணன் தங்கச்சி புராணம் வேற, இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்பி வரா. பிரியா போகலாமா? போகலாமா. இப்போது பிரியாவும் ஒயினும் கீழே இறங்கி வராங்க. அவங்க எல்லாருமே காரில் ஏறி நேராக மண்டபத்துக்கு தான் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா ஜிமின் ஃபேமிலி ஆல்ரெடி வந்திருக்கு. அண்ணே வாமா. ஏம்மா இவ்வளோ லேட்டு? எங்கண்ணே இந்த ஒயனு தான் மூஞ்சில் கண்டதை பூசிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தா. டென்ஷன் பண்ணிட்டாண்ணே. சரி விடுமா விடுமா. சரி ஓகே வா, நம்ம போய் மற்ற வேலையை பார்க்கலாம். சரிண்ணே. எல்லாருமே பரபரப்பாக கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஒயனும் ஜாலியாக வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கா. அக்கா உனக்கு காலையில் கல்யாணம். அமைதியாக இருடி. ஏன்க்கா சோகமாக இருக்க? எங்களெல்லாம் விட்டு போகிறோண்ணா. பக்கத்து தெருவு தானேக்கா போகிற, எப்போ நினச்சாலும் வரப்போகிற, அப்புறம் ஏன் ஃபீல் பண்ணுற? நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன உன் கேரக்டரே அப்படி தானே, நான் மறந்தே போயிட்டேன். ஊருன்னே இருக்காதடி, கொஞ்சமாவது சிரியன், கல்யாணம் தானே அப்படின்னு ஒயின் சொல்கிறா. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ போ போ. நான் சொன்னால் அப்புறம் கேட்க மாட்டேன். நான் போய் மீனாவோட விளையாட போகிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிளம்பி போயிடுறா. இப்படி தான் நேரமும் போகுது. இப்போது காலையில் கல்யாணத்துக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜிமின் வந்து கிளம்பிட்டு இருக்கான். கூட வந்து ஜேகே தயாங்லாம் சேர்ந்து கலாச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் மச்சான், நம்ம கேங்கில் உனக்கு தான் கல்யாணம் ஃபஸ்ட்டு. டேய் அமைதியாக இருங்கடா. ஏன்டா உனக்கு தான் கல்யாணம், அதுவும் அத்தை பொண்ணு, இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லு. இதே வந்து நம்ம சிட்டியில் இருக்க பொண்ணுங்களாம் எப்படி இருக்காளுங்கன்னு தெரியும்ல. ஏதோ வில்லேஜ் பொண்ணுன்றதுனால உனக்கு ஜாலி தான். டேய் போதும்டா, நிறுத்துங்கடா, ஓட்டாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறான். ஜிமின் ரெடி ஆகிட்டியா அப்படின்ட்டு ஜிமின் அப்பா வந்து கேட்குறாங்க. ரெடி ஆகிட்டேன்ப்பா. சரி நான் சொல்லும் போது வா. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். அப்புறம் சிங்கிளாக இருந்து ஃபேமிலி மேனாக ப்ரொமோட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். பார்த்தா அது கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யாருன்னு பாடுறா. இப்போ போயிட்டு தேங்க கதவை திறக்கிறான். மாமா வா வயன். என்னது மாமா? இது வந்து மாமா கொடுக்க சொன்னாங்க, இந்தா இதை வச்சுக்கோ. இது வரும்போது கையில் எடுத்துகிட்டு வருவியான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போகிறா. ஏதோ என்னன்னு திரும்பி பார்க்குறதுக்குள்ளேயே வேக வேகமாக ஓடிடுறா. இப்போ ஜிகே கேட்குறான். மச்சான் யாரா அந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா? அது வயன்றா, பிரியாவோட தங்கச்சி. பாடுறா. மச்சான் 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 நான் வேணா பிக்கப் பண்ணிக்கவா? செருப்பு பிஞ்சிரும். இது டவுன் மாதிரி கிடையாது, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ண அவ்வளோதான். சரி மச்சான், ஆனால் அழகாக தான்டா இருக்கா. என்னோடய சைட்டு மச்சான். அப்புறம் அவள் பேர் என்ன மச்சான் சொன்ன? இப்போ ஜிமின் ஒரு லுக் விடுறான். சொல்லு மச்சான், உனக்கு தான் கல்யாணம் ஆக போதில்ல, அட்லீஸ்ட் நான் ஒரு சைட்டாவது அடிச்சுக்கிறேன்டா. ஏட்டா உனக்கு வலிக்குது? சொல்லித்தொலை. வயன். ஆஹா வயன், எவ்வளோ நல்லா இருக்கு பேர். மச்சான் ஒயனுக்கு மாப்பிள்ளை பார்க்கும்போது சொல்லுடா. எதுக்கு? நீ வந்து பொண்ணு கேட்கலான்னா? எஸ் எஸ். போடா. இன்னும் மச்சான் நீ கல்யாணம் பண்ணிட்ட, நாங்களாம் பண்ண வேண்டாமா? ஐயோ சாமி அமைதியாடுறா. கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லாதடா, 1000 வாட்டி சொல்லிட்டடா. தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி ஆல்ரெடி எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, மைண்டு பிளாஸ்ட் ஆகுது தெரியுமா எங்கள் அப்பா பண்ணதில். நீ ஒரு பக்கம் படுத்தாதடா அப்படின்னு ஜேகேவை பார்த்து சொல்கிறான். சரி மச்சான் விடு மச்சான், எல்லாம் போக போக பழகிறோம். அப்புறம் என்ன, கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தைய பார்த்துட்டா எல்லாம் சரியாயிரும். நீ என்ன இந்த கிழவிங்க கிட்ட பேசிகிட்டு வந்தியா? இல்லை மச்சான், அந்த கிழவிங்க உட்காந்து பேசிகிட்டு இருந்தது நான் கேட்டு வந்தேன். தெரியும்டா, மூடிக்கிட்டு இரு, அடி வாங்கி சித்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் திட்டுறான். சரி மச்சான். இப்போது ஜிமினை கூப்பிடுறாங்க. வரேன்ப்பா. இப்போ ஜிமினும் மடமேடைக்கு போய் உட்காடுறான். ஜேகேயும் தயங்கும் போய் அங்கே சேரில் உட்காந்துருக்காங்க. பொண்ணை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. வயன் உங்கள் அக்கா ரூமில் இருப்பா, போய் கூட்டிகிட்டு வா போ. சரிம்மா. இப்போது வயன் வேகமாக ரூமுக்கு போகிறா. போய் பார்த்தா ரூம் வந்து லாக் இருக்குது. அக்கா கதவை திறக்கா அக்கா அப்படின்ட்டு வயன் வந்து கதவை தட்டிகிட்ருக்கா. போய் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, என்னன்னு காணும்னு சொல்லிட்டு வயன் அம்மாவும் பின்னாடியே வராங்க. என்னடி தட்டிகிட்ருக்க? எங்க தெரிலம்மா, அக்கா கதவை திறக்க மாட்டேங்கிறா, என்னாச்சுன்னு தெரியலையே. பிரியா கதவை திற, பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் தட்டுறாங்க. திறக்கல. என்னடி திறக்க மாட்டேங்கிறா? அந்த பக்கம் ஜன்னல் இருக்குது, நீ போய் பாரு, ஜன்னல் பக்கம் தட்டு, டைம் ஆச்சு வேற. சரிம்மா. இப்போ போயிட்டு பால்கனி வழியாக போய் பார்க்குறா. கதவு திறந்துருக்கு. மா இங்கே கதவு திறந்துருக்குமா
இப்போ ஒயின் வந்து அது உள்ளே இறங்கி போய் டோரை திறக்கிறா. மா, ரூமில் ஆளை காணோம்மா. என்னடி, பால்கனி டோர் திறந்துருக்குமா, பிரியா எங்கன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் அங்கங்கன்னு தேடுறாங்க. பார்த்தா பிரியாவை காணோம். மா இங்கே பாரும்மா, ஏதோ லெட்டரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பார்த்தா ஏதோ லெட்டர் இருக்குது. பிரித்து படி ஒயன் அப்படின்னு சொன்னோடனே ஒயனை அந்த பிரித்து படிக்கிறா. மா என்ன சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல துளி அளவு இஷ்டம் இல்லைம்மா. நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன், நீங்கள் தான் உங்கள் அண்ணன் பையன்னு சொல்லிட்டு எனக்கு வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கலம்மா, என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. சாரிம்மா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஐயோ, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கா பாரு. இப்போ எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஏன் அவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஐயோ அம்மா, அக்கா எங்கேயும் போயிருக்காதும்மா, இங்கே தான் இருக்கும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். அவள் வேணுன்ட்டு தாண்டி எல்லாத்தையும் பண்ணியிருக்கா. என் மானத்தை எடுக்கணும், அவ்வளவுதான் அவளுக்கு வேலை, வேறு எதுவும் கிடையாது. இல்லை, என்னை ஊரில் வந்து அசிங்கமாக பேச போகிறாங்க பாரு, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அழுகுறாங்க. ஒயனோட அப்பாவும் பார்க்குறாங்க. என்னாச்சு? எங்க நம்ம பொண்ணு போயிட்டாங்க, எனக்கு கல்யாணம் பிடிக்கலன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. என்ன சொல்கிற? ஆமாங்க. இப்போ எங்கள் அண்ணனுக்கு நான் என்னங்க பதில் சொல்லுவேன்? ஐயோ, இப்போ என் மானமே போச்சு, எல்லாம் ஊரே அசிங்கமாக பேசுங்க. எனக்கு நான் என்ன சொல்லுவேன்? எனக்கு எங்கள் அண்ணன் மானம் போச்சு, எங்கள் அண்ணன் உடஞ்சே போயிடும். நான் என்ன பண்ணுவேன்? இப்போ எங்கள் அண்ணனுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எங்க போயிடுச்சுங்க, என்னங்க சொல்கிறது அப்படின்ட்டு ஒயன் அம்மா வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே தாண்டி இருப்பா, எல்லாம் போச்சுங்க. இப்போது போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா வராங்க. பார்த்தா ஒயன் அம்மா அழுதுட்ருக்காங்க. தங்கச்சி என்னாச்சு, ஏன் அழுகுற? அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு காலில் விழுந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிருண்ணே. அவங்க அண்ணன் பார்க்குறாங்க, எல்லாம் அழுதுட்ருக்காங்க. அவங்க அண்ணனுக்கு ஓரளவுக்கு புரியுது இங்கே என்ன நடக்குதுன்றது. பிரியா, என்னை மன்னிச்சிருண்ணே, அவள் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. ஜிம்மின் அப்பா அதை கேட்டுட்டு உடஞ்சே போயிட்டாரு. அவரால் எதுவுமே சொல்ல முடியல. அண்ணன் பேசுண்ணே, ஏதாவது சொல்லுண்ணே அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்ருக்காங்க ஒயினம்மா. ஜிம்மின் அப்பா எதுவுமே பேசல கொஞ்ச நேரத்துக்கு. நான் பிரியா அப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஜிம்மின் அப்பா சொல்கிறாரு, ஒயினோட அப்பா என்னை மன்னிச்சிருங்க, சத்தியமா மாமா, நான் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ ஒயின் பக்கத்தில் வந்து, அம்மா அழாதம்மா, அழாத, உனக்கு வேற வீசிங் வந்துடும்மா, அழாதம்மா ப்ளீஸ்மா, அழாத, இந்த தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறா. இதை ஜிம்மின் அப்பா பார்த்துட்டு, ராதா அண்ணா, உன் அண்ணன் சொன்னால் கேட்பியா? உன் அண்ணன் எந்த முடிவு எடுத்தாலும் தப்பாக போகாதுன்னு நம்புறியா நீனு? நம்புறேண்ணே. அப்படின்னா ஒயனை ஜிம்மினுக்கு கல்யாணம் பண்ணி கொடு. அண்ணா, இப்போ ஜிம்மின் அம்மா பார்த்துட்டு, ஏங்க ஒயின் சின்ன பிள்ளைங்க, நீ அமைதியாக இரு. நீ எல்லாம் என்னை 18 வயசில் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன? நல்லா தானே இருக்கும், அதெல்லாம் நல்லா இருப்பான் என் பையன், ஒயனும் நல்லா இருப்பா. ராதா என்ன சொல்கிற? அண்ணா உன் இஷ்டம் அண்ணே, நீ கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போன, நான் எந்த வார்த்தையும் பேச மாட்டேன், ஒயனும் அதுக்கு எந்த தடையும் பண்ண மாட்டா. ஒயன் வந்து பார்க்குற அழுதுகிட்டே, ஒயன் நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிப்பல்ல, நீ என்ன சொன்னாலும் சரிதான், நீ வேணான்னு சொன்னால் வேணாம், நீ என்ன சொல்கிறியோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்பா கேட்குறாங்க. எங்கள் அண்ணன் கேட்குறாரு, பதில் சொல்லு. ஒரு பொண்ணு தான் போயிடுச்சு, அப்பா அம்மா வளர்ப்பு தப்பு இல்லைன்ட்டு நான் காட்டுற பையனை கல்யாணம் பண்ணிப்பல்ல, சொல்லு, மாமா கிட்ட சொல்லு, ஜிம்மினை கல்யாணம் பண்ணிப்பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை கேட்குறாங்க. அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. அப்பா அம்மா இந்த நிலமையில் நிற்கிறத பார்த்துட்டு அவளும் தலையாட்டுறா. சரி, நீங்கள் ஒயனை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தொடச்சிக்கிட்டு வேகமாக ஒயனை ரெடி பண்ணுறாங்க. ஜிம்மின் அப்பாவும் அவங்க அம்மாவும் அந்த ரூமை விட்டு வெளியே வராங்க. ஏங்க என்னங்க பண்ணி வச்சுருங்க, இது ஜிம்மினுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்? என்ன, ஒயனும் நான் வளர்த்த பொண்ணு தான், அவள் நல்ல பொண்ணு சரியா? ஏங்க அது சொல்லலைங்க, அவள் சின்ன பொண்ணுங்க, நான் உனக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், அவளும் குடும்பத்தை எடுத்து பார்க்குற வயசு வந்துருச்சு. இந்த ஊரில் நமக்கு என்ன பேர் இருக்குன்னு தெரியும்ல. இன்றைக்கி நம்ம பையன் கல்யாணம் நடக்கலைன்னா நம்ம பையனையும் தப்பாக பேசுவாங்க, என் தங்கச்சி குடும்பத்தையும் தப்பாக பேசுவாங்க. அதுக்கு நான் எந்த இடத்துலையும் விட மாட்டேன் சரியா? என்றைக்கும் என் தங்கச்சியும் தப்பாக பேசக்கூடாது, என் குடும்பத்தையும் நான் தப்பாக பேச விட மாட்டேன். இன்றைக்கி ஒயனுக்கும் ஜிம்மினுக்கும் தான் கல்யாணம், என்னோட மருமக ஒயின் தான், புரியுதா? அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஜிம்மின் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, இது எப்படி ஜிம்மின்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் ஜிம்மின் அம்மா மேடைக்கு வராங்க. மா என்னாச்சும்மா, ஏன் இவ்வளோ டைம் ஆகுது? ஒன்றும் இல்லைடா, ரெடி ஆகிட்டுருக்கா, வந்துடுவா. சரிம்மா அப்படின்ட்டு ஜிம்மின் உட்காந்துருக்கான்.
பார்த்தா அங்கேருந்து ஒயினை தான் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. மா என்னடா என்னம்மா ஒயின் வரா? அம்மா சொன்னால் செய்வல்ல, ஒயினை கல்யாணம் பண்ணிக்கோ. மா என்னம்மா, நான் சொன்னதை மட்டும் செய்டா அப்படின்னோடனே ஜிமின் வாயை மூடிட்டு உட்காந்துக்கிறான். ஜிமின் அம்மாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் பையன் இப்படி மிரட்டுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த சுச்சுவேஷனுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஒயின் வந்து பக்கத்தில் உட்காடுறா. ஜிமின் பார்க்குறான். பார்த்துட்டு நேராக திரும்பி உட்காந்துக்கிறான். ஒயின் வந்து நிமிந்து கூட ஜிமினை பார்க்கல, எதுவுமே பண்ணல. ஆனால் கண்ணில் தண்ணி தேங்கி நிற்கிது. அவளால் எதுவும் சொல்லவும் முடியல. அவங்க அக்கா வாழ்க்கையை தான் வாழ்கிறோன்னு நினச்சி அவளுக்கு கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னு கூட தெரியல, என்ன யோசிக்கிறதுன்னு கூட தெரியல. ஃபுல்லாக பிளாங்க் ஆகிட்டு உட்காந்துருக்கா. இப்போது ஐயரும் தாலி எடுத்து கொடுக்குறாங்க. இப்போது ஜிமின் வந்து அதை கழுத்தில் கட்டுறான். ஒயின் வந்து கீழே குனிஞ்ச அந்த தாலியே பார்க்குறா, அவள் கழுத்தில் ஏறுறத. ஜிமின் 3 முடிச்சையை போட்டுட்டு ஒயினை பார்க்குறான். ஒயின் நிமிந்து கூட பார்க்கல, எதுவுமே சொல்லலை. அவள் அப்படியே தலை குனிஞ்ச மாதிரியே உட்காந்துருக்கா. இப்போ ஐயர் வந்து குங்குமம் கொடுக்குறாங்க. அதை வாங்கி அவன் நெத்தியில் வைக்கிறான். அப்போ கூட அவன் நிமிந்து என்னன்னு கூட பார்க்கல, ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரி உட்காந்துருக்கா. ஜிமினுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவனும் பதட்டத்திலே உட்காந்துருக்கான். பெரியவங்க காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் எந்திரிச்சு ஜிமினோட அப்பா அம்மா காலில் தான் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. சந்தோஷமா இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ஒயினை பத்திரமா பார்த்துக்கோ, சரியா? இனிமேட்டு ஒயினை பார்த்துக்கிறது உன்னோட கடமை தான் அப்படின்னு ஜிமின் அப்பா சொல்கிறாரு ஜிமின் கிட்ட. சரிப்பா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். போ, அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, அத்தை மாமா காலில் விழுந்து. இப்போ 2 பேரும் போயிட்டு அவங்க அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. அவங்களும் எதையும் மனசில் வச்சு என் பொண்ணை எதுவும் செஞ்சிடாதீங்க, அவள் குழந்த மாதிரி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்கிறாங்க. அத்தை அப்படிலாம் நினைக்காதீங்க, ஒயின் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி மாதிரி, அவளை நான் எந்த விஷயத்துலையும் கஷ்டப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின் சொன்ன உடனே ஒயின் நிமிந்து பார்க்குறா கண்ணில் தண்ணியோட. ஜிமின் இப்போ தான் ஒயினை பார்க்குறான். பார்த்தா அவள் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி எதுவும் சொல்ல முடியாமல் உட்காந்துருக்கத பார்த்துட்டு புரிஞ்சுக்கிறான். அங்கே ஏதோ தப்பாக நடந்திருக்கு, அதுக்கு ஒயினை பலிக்கடாக்கியிருக்காங்கன்றது மட்டும் அவனுக்கு தெரியுது. எதுவும் சொல்லலை. ஒயின் கையை பிடிச்சி அவன் கூட்டிகிட்டு போகிறான். இப்படியே அங்கே இருக்கிற ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போது ஜிமின் அம்மா வந்து ஜிமின் அப்பாவை கேட்குறாங்க, எங்க நம்ம ஒயினையும் ஜிமினையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம்ல, எல்லாம் முடிஞ்சு இப்போது அவங்க பொண்ணு வீட்டுக்கு தாண்டி போயிட்டு வரணும். என்னங்க சொல்கிறீங்க, எப்படி இருக்குது சுச்சுவேஷனு, எப்படிங்க அங்கே போகிறது, அவங்களே ஆல்ரெடி கஷ்டத்தில் இருக்காங்க. ஆமாம், என் தங்கச்சி வேற என்ன நினைக்கிறான்னு தெரில. இப்போது ஒயின் அம்மா வராங்க. அண்ணே கிளம்பலாமா? கிளம்பலாமா? ஏன் தங்கி நிற்கிற, வாண்ணே. அண்ணி வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை, ஐயோ அதெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க நீ, அவள் எங்கே வேணாலும் போயிட்டு போகிறா, எனக்கு பிரச்சனை இல்லை. இனிமேட்டு பிரியான்ற எனக்கு ஒரு பொண்ணே கிடையாது, நீங்கள் அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க. நான் அவளை என்றைக்கோ மறந்துட்டேன், அவ்வளோதான். எனக்கு இருக்கிறது ஒயின் மட்டும்தான் என் பொண்ணு, சரியா அண்ணே? வாண்ணே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகிறாங்க. அண்ணா நேராக என் வீட்டுக்கு தான், சரியா? சரிம்மா. எல்லாருமே கிளம்பி ஒயின் வீட்டுக்கு தான் போகிறாங்க. இப்போ போய் கார் நிற்கிது. அண்ணா ஜிமினியும் ஒயினையும் நிற்க சொல்லு, நான் ஆரத்தி எடுத்துக்கிறேன். இப்போது ஒயின் அம்மா வந்து ஆரத்தி எடுத்து உள்ளே வர சொல்கிறாங்க. உள்ளே வராங்க எல்லாருமே. வந்து பார்த்தா பிரியா வந்து ஹாலில் உட்காந்துருக்கா. எல்லாருக்குமே இதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு, எதுவும் சொல்ல முடியல. ஒயின் அம்மா வந்து, இங்கே ஏண்டி இருக்க, வெளியே போ, எதுக்கு இங்கே வந்த, மண்டபத்துலேருந்து ஓடி வந்தல, எதுக்கு வீட்டுக்குள்ளே வர, வெளியே போ, இனிமேட்டு நீ எனக்கு பொண்ணும் கிடையாது. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற, எனக்கு பிடிக்கலம்மா, அதனால தான்மா நான் கல்யாணம் பண்ணிக்கல, என்னை மன்னிச்சிருமா. என் மூஞ்சிலே முழிக்காத, தயவு செஞ்சு வெளியே போயிடு. எனக்கு உன்னை பார்க்க எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. என் அண்ணன் எப்படி அங்கே உடஞ்சிருந்தது தெரியுமா உனக்கு? ஒரு நிமிஷம் ஏன் பெற்றவங்களை நினச்சி பார்த்தியா? ஏன் இவ்வளோ நாள் தூக்கி வளர்த்தாரே, உனக்கு என்ன வேணாலும் எது வேணாலும் கேட்டு செஞ்சாரே, அவர் உடஞ்சிட்டாரு. அவருக்கு ஏதாவது பதில் சொல்ல முடியுமா உன்னால்? நீ எல்லாம் என் மூஞ்சிலே முழிச்சிடாத, வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பிரியா திரும்பி பார்க்குறா. பார்த்தா ஜிமின் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான். அதை அவள் பார்த்துக்கிட்டே இருக்கா. ஒயன் அக்கா ஏன்க்கா அப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ண, என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லலாம் இல்லைக்கா, ஏன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. என்னை மன்னிச்சிரு ஒயன், என்னால் எதுவும் சொல்ல முடியல, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, அதனால தான் நான் வந்துட்டேன். மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா,
அப்படின்னு சொல்லிட்டு பிரியா போய் காலில் விழுந்துடுறா. இங்கே பாரு, எந்திரிம்மா, எந்திரி. மாமா என்னை மன்னிச்சிருங்க, உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நான் அப்படி பண்ணலை. எனக்கு பிடிக்கல மாமா, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல. என்னை மன்னிச்சிருங்க. எல்லாருமே அவங்கவுங்க விருப்பத்தை கேட்டீங்க, என்கிட்ட என் விருப்பத்தை ஏன் மாமா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. ஜிம்மின் அப்பாவும் பிரியாவை தூக்கிட்டு ஒன்றும் இல்லை, சரி அழாத, ஒன்றும் இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா ஒன்றும் இல்லை, விடு, சரி விடு, அதான் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, ஒன்றும் இல்லை, விடு, அழாத அப்படின்ட்டு கண்ணை துடைக்கிறாங்க. இப்போது வயனை அம்மா பார்த்துட்டு, அண்ணன் நீ எல்லாம் அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதானே, அவள் சும்மா அழுறான்னு உடனே சும்மா அவளை தூக்கி வைக்காதானே தலை மேலே, இப்படி தலை மேலே தூக்கி வச்சு வச்சு தான் இன்றைக்கி நம்மளை இப்படி பண்ணிட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அம்மா திட்டுறாங்க. அம்மா என்னை மன்னிச்சிரும்மா, நான் தப்பு எதுவும் செய்யலைம்மா, எனக்கு பிடிக்கலம்மா, அதாம்மா என்னை மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுவுறா. இப்போ ஜிம்மின் அப்பா, சரி ஒன்றும் இல்லை, விடு, அழாத, ஒன்றும் இல்லை, அம்மா சரியாயிடுவாங்க, விடு. இல்லைம்மாம்மா, சரி விடு, எதுவும் பேச வேண்டாம், விடு, முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் நல்லதுக்கு தான், விடுங்க. இப்போவும் வயன் தான் என் வீட்டு மருமகளாக இருக்க போகிறா, இப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, விடுங்க. எதுக்கு அழாத பிரியா, நீ அழாத, விடு. இப்போது அவ்வளோ அழுதுட்டு நிற்கிறா. மா என்கிட்ட பேசாதடி, அவ்வளோதான் உனக்கு. ஜிம்மின், வயன் நீங்கள் 2 பேரும் வந்து உட்காருங்க, உங்களுக்கு நான் பாலும் பழம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அம்மா உள்ளே போயிடுறாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்க போகிறாங்க. இங்கே பிரியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நேராக ரூமுக்கு தான் போயிடுறா அழுதுகிட்டே. இங்கே ஜிம்மினும் வயனும் சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. பாலும் பழமும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எதுவும் சொல்லலை. அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. ஜிம்மின் என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஐயோ அத்தை, நீங்கள் போய் பெரியவங்க, நீங்கள் இல்லை, பிரியா பண்ண தப்புக்கு என்னை மன்னிச்சிருங்க. நீங்களும் கல்யாணம் சொன்ன உடனே அவளை தான் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, உங்கள் ஆசையிலையும் நான் தான் மண்ணை வாரி போட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, விடுங்க, இதுக்கு மேலே இதை பற்றி எதுவும் பேச வேண்டாம். அப்பா சொன்ன மாதிரி உங்களுக்கு பெரிய மனசு, என் பொண்ணை சந்தோஷமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, நான் வயனை நல்லா தான் பார்த்துப்பேன் அத்தை, நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க. சரி ஜிமின், வயன் நீ என் கூட வா. சரிம்மா. இப்போ வயன் வந்து அவங்க அம்மா கூடயே போகிறா. இங்கே பாரு, ஜிமின் ரொம்ப நல்ல பையன், புரியும்ல உனக்கு. ஒழுங்கா ஜிமினுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ பார்த்து நடந்துக்கோ. உங்கள் அக்கா மாதிரி ஏதாவது பண்ணாது, சரியா? கிறுக்குத்தனமா மா? என்னம்மா அக்காவுக்கு இருக்குன்ற? ஆமாண்டி, இப்போ ரொம்ப முக்கியம் உனக்கு, மூடிக்கிட்டு நான் சொல்கிறத மட்டும் செய். சரி, திட்டாத, எப்போ பாரு எனக்கு திட்டிக்கிட்டே இருக்க. சரிடி. இப்படியே நைட் ஆகுது. வயனோட ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போது வயன் வந்து ரெடி ஆகிட்டுருக்கா ஒரு ரூமில். இப்போது வயன் அம்மா வெளியே வராங்க. வந்து ஜிமின் அப்பா கிட்ட, அண்ணன் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏம்மா அதெல்லாம் தேவையில்லைம்மா, ஆல்ரெடி இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும், இங்கே பிரியா வேற இருக்கா, இதெல்லாம் தேவையா? அண்ணன் நான் அவளை பற்றிலாம் யோசிக்கலண்ணே, விடு, நடக்கிறது கரெக்டாக நடக்கணும், அவ்வளோதான். ஜோசியர் குளிச்ச நல்ல நேரத்துலையே நம்ம வயனை வந்து ரூமுக்கு அனுப்பி வச்சிடலாம். சரிம்மா, உனக்கு தோன்றதை நீ செய் அப்படின்னு சொல்கிறாரு ஜிமின் அப்பா. சரிண்ணே, நம்ம ரூமுக்கு அனுப்பிட்டு நம்ம எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். சரிம்மா. அதேமாரி ஒயினையும் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒயின்கிட்ட ஒரு பால் சொம்பு கொடுத்து நேராக ஒயின் ரூமுக்கு தான் அனுப்புகிறாங்க. ஜிமின் ஆல்ரெடி ரெடியாகி பெட்டில் உட்காந்துட்ருக்கான் ரூமில். இங்கே ஒயினையும் கொண்டு போய் ரூம் கிட்ட விட்டுட்டு, ஒயன் நான் சொன்னதெல்லாம் மைண்டில் இருக்குல்ல? இருக்குமா. சரி நீ போ. சரி அப்படின்ட்டு ஒயினை ரூம் கிட்ட விட்டுட்டு அவங்க கீழே இறங்கி போயிடுறாங்க. அண்ணா நம்ம போகலாமா? போகலாம். எல்லாருமே அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறாங்க அவங்க அண்ணன் வீட்டுக்கு, அதாவது ஜிமினோட அப்பா வீட்டுக்கு. இப்போது அந்த வீட்டில் வெறும் ஜிமினும் வயனும் மட்டும்தான் இருக்காங்க. வயன் பொறுமையாக கதவை திறந்துட்டு உள்ளே வரா. ஜிமின் பெட்டில் உட்காந்துட்டு ஃபோனை ஸ்க்ரோல் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். வயன் உள்ளே வந்துட்டு தாப்பா போடுறா. சவுண்டு கேட்டோடனே அவன் திரும்பி பார்க்குறான். பொறுமையாக தாப்பா போட்டுட்டு பொறுமையாக நடந்து வரா. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, என்ன நாளைக்கு வந்துடுவியா? இல்லை. என்ன யோசிக்கிற? வா. இந்தாங்க. என்னது? பால் கொடுத்து விட்டாங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறா. பார்த்தா வயன் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஜிமின் அந்த பாலை வாங்கி குடிச்சிட்டு கிளாஸை கீழே வைக்கிறான். என்ன யோசிச்சுட்டே இருக்க? இல்லை, எனக்கு என்னமோ கனவுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்? இல்லை, இந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்னமோ நிறைய விஷயங்கள் நடந்த மாதிரி இருக்கு.
எனக்கு யோசிச்சு பார்க்கறதுக்குள்ள இப்போ பாருங்க எனக்கு கல்யாணமே ஆயிடுச்சு அப்படின்னு தாலி தூக்கி காட்டுறா. ஜிமின் சிரிக்கிறான். ஆமாம், அதுக்கு என்னப்போ பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வருதுல்ல, அப்போ நான் யோசிக்கிறேன் எனக்கு எப்படி இருக்கும். அதுதான். ஜிமின் இதை கேட்டுட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? பின்ன கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இப்போ தான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லை, நான் கண்ணு மூடி காணுறதுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு. ஆமாம், அதுக்கு என்னப்போ? எனக்கு ஏதோ கனவு மாதிரி இருக்கு. ஆ, ஏன் கிள்றீங்க? நீ தான் கனவு மாதிரி இருக்கன்னல்ல, அதான் கிளி பார்த்தேன் கனவான்ட்டு. அட, நீங்கள் தான் பேசுகிறதா? ஆமாம், நான் தான் பேசுகிறேன். வேற யார்? எனக்கு பதிலாக வேற யாராவது பேசுகிறாங்களா என்ன? எனக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்குது. ஏன்? இல்லை, நீங்கள் பேசுகிறதே ஒரு அதிசயம், அதுவும் கல்யாணம் நடந்தது அதை விட அதிசயம். சரி, முதல்ல நீ ரிலாக்ஸ் ஆகு, ஒன்றும் இல்லை. ம், சரி சரி, நீ போய் தூங்கு போ. ம், நான் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வைன் போய் படுக்க போயிடா. அவள் பெட்ஷீட் எடுத்து போட்டு படுத்துக்கிறா. இது ஜிமின் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவனும் ஒரு பக்கத்தில் படுத்துக்கிறான். இப்படியே மார்னிங் ஆயிடுச்சு. வைன் அம்மா வந்து கதவை தட்டுறாங்க. ஐயோ, தூக்கம் வருது, யார் கதவை தட்டுறது? ஆ, வைன் எந்திரிக்கிறா. பார்த்தா ஜிமின் தூங்கிட்டு இருக்கான் பக்கத்தில். ஐயோ, நமக்கு நேற்று கல்யாணம் ஆச்சுல்ல, ஐயோ அது தெரியாமல் தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக எந்திரிச்சு வரா. பார்த்தா சாரி கழண்டு விழுது. ஐயோ, இது என்ன எல்லாம் கழண்டுச்சு கொஞ்சம் கொஞ்சம். அவள் எல்லாத்தையும் சுருட்டி மடித்து இடுப்பில் சொருகிட்டு போகிறா. கதவை திறக்கிறா. அவங்க அம்மா பார்க்குறாங்க. ஐயோ, எப்படி வந்திருக்க போய் குளிடி முதல்ல, மணி என்ன ஆகுது என்ன ஆகுது அப்படின்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா மணி 8:30 ஆகுது. மா, ஏம்மா இவ்வளோ சீக்கிரம் எழுப்புன? ஏய், பிச்சிருவேன், கல்யாணம் ஆகி நாள் போய் குளிச்சுட்டு வா, கீழே உன் அத்தை மாமாலாம் உட்காந்துருக்காங்க. அம்மா, என் அத்தை மாமா தானேம்மா, அவங்க எனக்கு எப்பயுமே அத்தை மாமா தான்ம்மா, ஏன்பா நீ வேற படுத்துற, எனக்கு தூக்கம் வருது. வயன் அடி வாங்கிடுவா பார்த்துக்க. சரி போகிறேன், அப்படியே மாப்பிள்ளையும் எழுப்பிட்டு போ. ம், சரி, குளிச்சுட்டு சீக்கிரம் வாடி, தலைக்குழி. ஆ சரிம்மா அப்படின்ட்டு கதவை சத்திட்டு போகிறா. மாமா மாமா எந்திரிங்க. ஆ, மாமா எந்திரிங்க மாமா. வயன், ஆமாம் நான் வயன் தான், எந்திரிங்க, மணி ஆச்சா, எந்திரிங்க. ஜிமின் எந்திரிச்சு கண்ணை திறக்கிறான். இப்படி அரைகுறையாக சாரி எடுத்து சொருகிட்டு இருக்கா. என்ன மாமா பார்க்குறீங்க? பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. ஏன் இப்படி நிற்கிற? அதுவா, அது அம்மா கூப்பிட்டாங்கன்னு அப்படியே பெட்லேருந்து எழுந்திரிச்சேன்னா தப்பு தப்புன்னு எல்லாம் கழண்டுச்சு, அதுதான் அப்படியே எடுத்து சொருகிட்டேன், எப்படி காட்டணும்னு தெரியாது. சரி சரி, இருங்க நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் போய் குளிங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக குளிக்க போயிடுறா. ஜிமின் அதை பார்த்துட்டு சிரிக்கிறான். இவ பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்துட்டு குளிச்சுட்டு வெளியே வரா. வந்துட்டு, மாமா நீங்கள் போய் குளிங்க. ஆ சரி. என்னன்னு கூப்பிட்டா? மாமா. ஏய், என்ன அத்தான் தானே கூப்பிடுவ? ஆ, அது சும்மா அப்போ வம்பு வளர்க்கறதுக்காக கூப்பிட்டேன், இப்போ அப்படி கூப்பிடுறது? ஏய், இப்போ தாண்டி கூப்பிடணும். மாமான்னா உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணவங்க தான் மாமான்னு கூப்பிடணும், என்னை கூப்பிடக்கூடாது, புரியுதா? அது எனக்கு பழகிருச்சு. நீங்கள் எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் நான் மாமான்னு தான் கூப்பிட்ருப்பேன். அது நான் உங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணியிருந்தா நீ கூப்பிடலாம், நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன், புரியுதா? இதுக்கப்புறம் நீ என்னை அத்தான் தான் கூப்பிடுற. இது என்ன புது போங்கா இருக்குது? என்ன போங்குங்கெலாம் கிடையாது, புரியுதா? என்ன, நான் அப்படிலாம் கூப்பிட மாட்டேன். இரு, சும்மா சும்மா அப்போல்லாம் கூப்பிட்டுட்ருப்ப, இப்போ என்ன? எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, அப்போ நான் விளையாட்டு கூப்பிட்டேன், நீங்கள் சீரியஸாகவே எனக்கு கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நான் எனக்கு கனவா கண்டேன் அப்படின்றா. ஜிமின் இதை பார்த்துட்டு சிரிக்கிறான். நீங்கள் போய் குளிங்க, போங்க 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 அப்படின்ட்டு ஒயின் போட்டு தள்ளி விட்றா பாத்ரூம்குள்ளே. இப்போ ஒயின் வந்து மிரர் பார்க்குறா. ஐயோ, என்ன இவர் இப்படிலாம் சொல்கிறாரு, என்ன ஜிமின் இப்படி மாறிட்டான், நல்லா இப்படி கிடையாதுல்ல அவன். இப்படி புலம்பிக்கிட்டே ட்ரெஸ்ஸை மாதிரி கீழே போகிறா. ஒயின் அம்மா பார்த்துட்டு, ஏய் என்னடி சுடிதார் போட்டு வந்து நிற்கிற? ஆமாம்மா, அப்புறம் வேற என்ன போடுறது? ஏய், புடவை ஏதாவது கட்டிட்டு வாடி. மா, எனக்கு அதெல்லாம் கட்ட தெரியாதுமா. நீ நீ வா என் கூட அப்படின்ட்டு தரன்னு ரூம்குள்ளே பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. மாமாம்மா, இதை கட்டு. ஆ, இது எப்படி கட்டுறது?
நான் சொல்லித்தரேன், கட்டி கற்றுக்கோ. அப்புறம் உங்கள் மாமா வீட்டுக்கு போயிட்டா யார் கட்டி விடுவா? அத்தை இருக்காங்க, அத்தை கட்டி விடுவாங்க. டெய்லி உனக்கு அத்தையே கட்டி விட்டுட்ருப்பாங்க, கட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் நம்ம கற்றுக் கொடுக்குறாங்க. அவளும் பார்த்து புரிஞ்சுக்கிறா. இப்போ கட்டிட்டு வெளியே வரா. ஜிமின் வந்து குளிச்சுட்டு ஹாலில் வந்து உட்காந்துருக்கான். இப்போ ஒயின் வந்து சாரீ கட்டிட்டு கீழே நடந்து வரதை பார்த்துட்டு ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆகிறான் ஒயினை பார்த்து. ஏன்னா ஒயின் அவ்வளோ அழகாக நடந்து வரா. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஒயின் வந்து ஜிமினுக்கு பரிமாறுறா, எல்லாருக்குமே பரிமாறிக்கிட்டு இருக்கா. ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு, நான் போய் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். இருடா போகலாம், நாளைக்கு போகலாம்ல. இல்லைம்மா, கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். சரி, மதியானம் சாப்பாட்டுக்குலாம் வந்துடு, சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிளம்பி போயிடுறான். இவங்க மற்றவங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிமின் நேராக அவன் ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போகிறான். ஜேகே தயாங்க பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். டே மச்சான், என்னடா புது மாப்பிள்ளை? அட நீ வேறடா. ஆமாம், இவன் ஏன் சோகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தயாங்க பார்த்து கேட்குறான். பின்ன என்ன, அவன் சைட்டை நீ கல்யாணம் பண்ணிட்டல்ல. ஏய், அவன் இனிமேட்டு என் பொண்டாட்டி, சைட்டுக்கிட்டேன்னா கொன்றுவேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். உனக்கு பிரியா தானடா பார்த்து வச்சுருந்தாங்க, கடைசி நேரத்தில் தானே மாறிச்சு. அதுவும் எதர்ச்சியாக வேறு வழி இல்லாமல் மாறிடுச்சு. அது வேறு வழி இல்லாமல் மாறல, அதை நானாக மாற்றினேன். என்னடா சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறான். ஆமாண்டா, எனக்கு பிரியாவெல்லாம் பிடிக்காதுடா, எனக்கு வாயினை தான் பிடிக்கும். என்ன? உனக்கே தெரியும்ல, காலேஜில் எத்தனை பேர் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, நான் ஒருத்தர்லாச்சும் அக்செப்ட் பண்ணியிருக்கேனா? இல்லை. அதனால தான் எனக்கு வாயினா ரொம்ப பிடிக்கும்டா, சின்ன வயசுலேருந்தே. என்ன சொல்கிற? ஆமாம், ஜிமினாத்தான் பின்னாடியே சுற்றி சுற்றி வருவா. எப்போ பாரு அவள் ஜிமினாத்தான் கூப்பிடும் போது எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்கும் தெரியுமா? ஆமாண்டி, நான் தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லணுன்ட்டு எவ்வளோ கத்தணும்னு தெரியுமா ஆசை. ஆனால் இது வரைக்கும் நான் வெளியே சொன்னதில்லை. ஏன்னா எங்கள் 2 பேருக்கு வயசு வித்தியாசம் அந்த மாதிரிடா. இதே நானே போய் எங்கள் அப்பா கிட்ட உன்னை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னா கொடுத்துருவாரா அவர்? வயசு வித்தியாசம்னு இருக்குல்ல, ஃபஸ்ட்டு பிரியாவை தான் பார்ப்பாங்க. நான் போட்ட ஸ்கெட்சு என்னென்னா, எப்படியும் அவங்க வெளியே தான் தேடுவாங்க, அதுக்குள்ளே வயனும் கொஞ்சம் பெரிய பொண்ணாயிடுவா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நான் நினச்சேன். எங்கள் அப்பா அவரே போயிட்டு பிரியாவை போய் கேட்பாரு, நான் நினச்சி கூட பார்க்கல. அவரும் போயிட்டு பிரியாவை பார்த்தாரு. நானும் சரின்ட்டு அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் போக போக தெரிஞ்சது பிரியாவுக்கு பெருசாக அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லைன்னு. அதனால் பிரியாவோட ஃப்ரெண்டை விட்டு அவகிட்ட பேச சொன்னேன். அவளும் பேசினா. பேசி அந்த கல்யாணத்துலேருந்து போக வச்சேன். அதேமாரி அவளும் கிளம்பி போயிட்டா. பிரியா என்ன நினச்சிட்ருக்கானா, நான் அவளுக்கு செட் ஆகாத பையன்னு நினச்சிட்ருக்கா. நான் ரொம்ப ரூடு, கோவக்காரன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல சொன்னேன். அவளும் போய் அப்படியே சொன்னான். பிரியா வந்து கடைசி நிமிஷத்தில் பேக் அடிச்சிட்டா. நான் ஒயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சிம்பிள். அப்போது ஒயினை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்? தெரியுமே. பிரியா போயிட்டா, அடுத்தது ஒயின் தான் இருக்கா. அவளுக்கும் பெருசாக வயசுலாம் எனக்கு கம்மியாலாம் இல்லை, 19 வயசு, நல்லா கல்யாணம் பண்ணுற வயசு தான். அதனால் எங்கள் அப்பா எப்படியும் அடுத்தது ஒயினை தான் சொல்லுவார்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் நினச்ச மாதிரி அவர் ஒயினே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எனக்கு ஹாப்பி தான். டேய் பாவுண்டா ஒயின், ரொம்ப அப்பாவி. இங்கே பாரு, ஒயின் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த இடத்துலையும் நான் அவளை விட்டு கொடுக்க மாட்டேன். யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, நான் அவளை அந்த அளவுக்கு ஹாப்பியாக வச்சுருப்பேன். வேணா நீங்களாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தனாவிட்டா சொல்கிறான். இது ஜேகேவும் தயங்கும் வாயை பொழந்து கேட்குறானுங்க. டேய், இவ்வளோ பெரிய மாஸ்டர் பிளான் பண்ணியிருப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரிலடா. ஆனால் என்ன இருந்தாலும் என் சைட்டு போச்சே அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறான். டேய் இல்லை மச்சான், பரவாயில்ல, நீயாச்சும் சந்தோஷமா இரு, ஒயனை கண் கலங்காமல் பார்த்துக்கோடா. டேய் போதும் போதும் சரியா? இப்படியே இவங்க பேசி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது மதியானம் போல் ஜிமின் வீட்டுக்கு வரான். ஜிமின் வீட்டுக்கு வந்தோடனே, ஏன்டா அவ்வளோ லேட்டு? கொஞ்சம் வேலைம்மா. சரி சரி வா, நம்ம கிளம்பணும். சரிம்மா. ஒயினை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஒயின் ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிகிட்ருக்கா. பேக் பண்ணிட்டு கீழே எடுத்து வரா. அவங்க அம்மா அழுகுறாங்க. ஏம்மா அழுகுற? சும்மா சும்மா, நான் பக்கத்து தெருக்கு தானே போகிறேன், சொன்னால் வந்துடுவேன், அழுவாத அப்படின்ட்டு ஒயின் சொல்கிறா. அட கழுத, எப்போ பாரு சும்மா. எல்லாருமே ஒயின் பண்ணுறத பார்த்து சிரிக்கிறாங்க. ஜிமினும் சிரிச்சிட்ருக்கான். இது பிரியா மொட்டை மாடிலேருந்து பார்த்துட்ருக்கா. ஒயின் ரொம்ப பாவம். ஜிமின் வந்து ரொம்ப ரூடான கேரக்டர், அவள் கஷ்டப்படுவா, நான் எப்படி அதை அவகிட்ட சொல்கிறது அப்படின்னு நினச்சி முழிச்சிட்ருக்கா. இப்போ ஒயின் வந்து திரும்பி பிரியா பார்க்குறா. அவள் சிரிச்சுக்கிட்டே டாட்டா சொல்கிறா. பாய்
அப்படின்ட்டு ஒயின் டாட்டா காட்டிட்டு கிளம்புறா. இப்போ காரில் ஏறி நேராக ஜிமின் வீட்டுக்கு தான் வராங்க எல்லாரும். ஜிமின் அம்மா ஆரத்தி எடுத்து 2 பேரும் உள்ளே வர சொல்கிறாங்க. வந்து சோஃபாவில் தான் உட்காடுறாங்க. இப்போது ஜிமினோட தங்கச்சி மீனா வரா. இது ஒயின் பார்த்துட்டு, மீனா என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதுவா, இதுக்கப்புறம் நான் உன்னை அண்ணின்னு கூப்பிடணுமா? ஏம்மா என்னம்மா இது அப்படின்ட்டு ஜிமின் அம்மாவை பார்த்து கேட்குறா. அட ஆமால, நான் மறந்தே போயிட்டேன். இப்போ என்னை அண்ணின்னு தான் கூப்பிடணும், புரியுதா? அம்மா இவ சேட்டை தாங்க முடியலம்மா. ஏம்மா வேற எந்த பொண்ணும் கிடைக்கலையா உங்களுக்கு? என் ஃப்ரெண்டு தான் உங்களுக்கு கிடைச்சாளா? இதுக்கப்புறம் நான் உன்னோட ஃப்ரெண்டு இல்லையே, இப்போ நீ என்னை அண்ணின்னு கூப்பிடணும், சரியா? சரி நாத்தனாரே, என் ரூம் எங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. ஏய் போடி சும்மா. இப்படி 2 பேரும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் அம்மா வந்து, சரி சரி 2 பேர் விளையாண்டது போதும், வயன் நீ போயிட்டு ரூமில் ரெஸ்ட் எடுறா. எங்கே? ஜிமின் ரூமில் தான். ஜிமின் ரூமுக்கா அப்படின்னு வாயை பழக்கிறா. ஏன் என்னாச்சு? ஆஹா ஒன்றும் இல்லை. ஒயின் வந்து இப்போ ஜிமின் ரூமுக்கு தான் போகிறா. போய் கதவை தட்டுறா. உள்ளவா. இப்போ பொறுமையாக ஒயின் உள்ளே வரா. வா வேகமா. எப்போ பாரு ஸ்லோவாகவே நடக்கிற. முன்னாலாம் ஓடுவே குதிப்ப. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன் என்னை பார்த்து அப்படி பயப்படுற? நான் என்ன உன்னை கடிச்சு திங்கவா போகிறேன்? இல்லை, முன்னாலாம் உன்னை பார்த்தா ரொம்ப அமைதியாக இருப்பியா? நான் உண்மையே சொல்லிடுறேன் உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன்னு, சரியா? சரி சொல்லு. சரி வந்து இங்கே உட்காருவா ஃபஸ்ட்டு. ஆ சரி. ஒயின் போய் பெட்டில் உட்காந்துக்கிறா ஜிமினுக்கு ஆப்போசிட்டில். நீ ஃபஸ்ட் டைம் எங்கள் அக்காவை பொண்ணு பார்க்க வந்தல்ல, நான் அப்போ நினச்சேன். என்ன நினச்சேன்? ஆமாம், நீ வந்து ரொம்ப ரக்கடான ஒரு கேரக்டரு, எப்போ பாரும் அடித்து கொடுமைப்படுத்தி அப்படி இப்படின்னு பண்ணுவேன்ட்டு. அதில் எங்கள் அக்கா மாட்டிக்கிட்டா அப்படின்னு நினச்சி நான் சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, நான் ரூடான கேரக்டர்னு. ஆமாம், நீ எதுவுமே பேச மாட்டல்ல. நான் வம்பு இழப்பேன், என்கிட்ட கூட நீ எதுவுமே சொன்னது கிடையாது. ரொம்ப அமைதியாக இருப்பியா? சரி, உனக்குள்ளே ஒரு மிருகம் உள்ளே ஒளிஞ்சிட்ருக்கோ அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா நானே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைக்கவே இல்லை தெரியுமா அப்படின்னு சொல்கிறா. இதை ஜிமின் பார்த்துட்டு சிரிக்கிறான். என்ன சிரிக்கிற? எனக்கு மற்றவங்கள பொறுத்த வரையும் கவலை கிடையாது என்னன்னு நினைக்கிறாங்கன்னு. பட் நீ என் பொண்டாட்டி, சரியா? உன்கிட்டலாம் நான் அப்படி இருக்க மாட்டேன். அதுதான், முன்னாடி எப்படி இருப்ப, இப்போ பாரு, மூச்சுக்கு 300 வார்த்தை பேசுகிற. முன்னாடி ஒரு வார்த்தை பேசுகிறதுக்கே 3 நாள் ஆக்குவ. அதுதான், இந்த ஜிமின் தான் அந்த ஜிமினா அப்படின்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இங்கே பாரு, மற்றவங்களுக்கெல்லாம் நான் வேறு மாதிரி, உனக்கு நான் வேறு மாதிரி தான். உனக்கு நான் புருஷன், புரியுதா? அப்போது என் மேலே கோவப்பட மாட்டேல்ல? நான் ஏன்டி உன் மேலே கோவப்பட போகிறேன்? எங்கள் அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முடியலன்ட்டு இந்த படத்தில் வர மாதிரி என்னை கொடுமைப்படுத்தி அப்படி இப்படின்ட்டு ஏதாவது பண்ண மாட்டல்ல? நீ என்ன நிறைய கதை புக்கு படிப்பியா? சாச்சா அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்ன? அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏண்டி நீ என் பொண்டாட்டிடி, உன்னையேண்டி நான் கஷ்டப்படுத்த போகிறேன்? சரி முதல்ல நீ அத்தான்னு கூப்பிடு. அது நான் கூப்பிடுவேன், போக போக கூப்பிடுவேன். இப்போ முதல்ல கூப்பிடு, நீ அப்புறம் கூப்பிடலாம். இப்படி கேட்டால் நான் எப்படி கூப்பிடுவேன்? எனக்கும் கூச்சம் எல்லாம் இருக்கும்ல அப்படின்னு கீழே குனிஞ்சிட்டே சொல்கிறா. இது வெக்கப்பட்டதை பார்த்துட்டு ஜிமினுக்கு அவ்வளோ அழகாக தெரியுறா வயனு. நான் இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். என்னது? அம்மா, என்னை விட எங்கள் அக்கா தான் அழகு, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஒருவேளை போக போக நான் உனக்கு பிடிக்காம போயிட்டேன்னா அப்படின்ட்டு யோசிக்கிறா. இங்கே பாரு, உன்னை எனக்கு பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. நீ பண்ணுற சேட்டை எல்லாம் பிடிக்கும். நிஜமாவா? ஆமாண்டி. சரி சத்தியம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு கை நீட்டுறா. அவன் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து, என்ன என்ன பண்ணுற? இப்போ நம்புறியா? என்ன முத்தம் கொடுக்குறா? என்கிட்ட கேட்கவே இல்லை. உன்கிட்ட நான் ஏண்டி கேட்கணும்? என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்குறேன். அது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அவளுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. நான் போகிறேன் போ அப்படின்ட்டு குடுகுடுன்னு ஓடிடுறா கதவை திறந்துட்டு வெளியே. ஜிமின் சிரிக்கிறான். ஐயோ ஐயோ. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு கிஸ்ஸு. இன்னும் கொஞ்சம் நேரம் பண்ணியிருக்கலாம்.
இப்போது அப்படின்னு நைட் ஆகுது. ஒயின் வந்து எப்படி மேலே போகிறது, எப்படி ஜிம்மினை பார்க்குறதுன்னு ஒரு மாதிரி தயங்கி தயங்கி கீழே உட்காந்துட்ருக்கா. வயன் மேலே போ. அத்தை அத்தை நான் இன்னைக்கு உங்கள் கூடயே படுத்துக்கவா? ஏன் என்னாச்சு? இல்லை, நான் அம்மா கூட தூங்கி தான் பழக்கம். எனக்கு அம்மாவை மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நான் இன்னைக்கு மட்டும் உங்கள் கூட படுத்துக்கவா? சரி வா நீ அப்படின்ட்டு ஜிம்மின் அம்மா கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம்மின் வந்து ரூமில் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஒயின் வருவான்ட்டு பார்த்தா டைம் ஆக ஆக வரவே இல்லை. வெளியே வந்து பார்க்குறான், ஹாலில் யாருமே இல்லை, லைட்லாம் ஆஃபில் இருக்குது. என்ன எங்கே போனா இவ அப்படின்ட்டு யோசிச்சுட்ருக்கான். இப்போது மீனா க்ராஸ் பண்ணுறா. ஒயன் எங்க? ஒயனா அம்மா கூட தூங்கிட்டுருக்கா. ஏன் அம்மா கூடயா? ஒன்றும் இல்லை, நீ போ. அம்மா நைட் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? சிக்னல் கிடைக்கலன்னு வெளியே வந்தேன். ஒழுங்காக ரூமில் போய் படுறி பொடி அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விடுறான். போடா நீனு அப்படின்ட்டு மீனா போயிட்டு ரூமில் படுத்துக்கிறா. ஜிமினுக்கு டென்ஷன் ஆகுது. ஒயின் இப்படி பண்ணுது, இவளுக்கு இருக்க நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் படுத்துக்கிறான். இப்போ நாளைக்கு காலையில் பார்த்தா ஜிமின் ரெடி ஆகிட்டு கீழே இறங்கி வரான். ஒயின் வந்து கிச்சனில் ஏதோ வேலை பார்த்துட்ருக்கா. சமைச்சு எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வைக்கிறா. மா பசிக்குது. வந்துட்டியாடா, வாடா. ஒயின் இதை அவனுக்கு பரிமாறு. அத்தை நீங்களே போய் பரிமாறுங்க. ஏண்டி நீங்கள் உங்கள் பையனுக்கு நீங்களே பரிமாறுங்க. ஏண்டி உனக்கு புருஷன் இல்லையாடி? அதெல்லாம் தெரியாது, நீங்கள் போங்க. ஐயோ போ. இப்போது உங்கள் அத்தை எடுத்துகிட்டு வந்து டைனிங் டேபிளில் வைக்கிறாங்க. மா என்னடா? வயன் எங்க? அவள் கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காடா. ஏன்டா? ஒன்றும் இல்லை. ஜிமின் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னம்மா? இன்னைக்கு எங்கேயும் போகாத. ஏம்மா? இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போகணும் அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லைடா, நாங்கள் எல்லாருமே வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். எனக்கு டைம் இல்லைம்மா, எனக்கு வேலை இருக்குது. நான் உன்னை கூப்பிடலடா, நீ வீட்டிலே இரு. நீனும் ஒயனும் இங்கே தான் இருக்கீங்க. அப்புறம் யார் போகிறீங்க? நான், அப்பா, உன் தங்கச்சி மீனா, அப்புறம் ஒயன் ஃபேமிலியில் இருக்கவங்கலாம் போகிறோம். என்னம்மா சொல்லவே இல்லை? உங்கள் அப்பா தான்டா சொன்னார் உனக்கு கல்யாணம் ஆனால் வரதா சொல்லிட்டு. அதான் ஒயன் இங்கே தான் இருப்பா, நீ பார்த்துக்கோ சரியா? நாங்கள் போயிட்டு நாளைக்கு வந்துடுவோம். சரிம்மா. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன். டேய் இப்போ தான்டா சொன்னேன். அவள் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லைம்மா, இருந்துப்பா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். இவன் நான் எங்கே சொல்கிறத புரிஞ்சுக்கிறான், அப்படியே அவங்க அப்பனை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஒயின் வந்து பார்க்குறா. அப்பாடா இன்னைக்கு அவர் வேலைக்கு போயிட்டாரு, இருக்க மாட்டார், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சந்தோஷமாக இருக்கா. ஒயன் நீ சாப்பிடுவா. சாப்பிட்லாம் அத்தை. இவங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. ஒயன் பத்திரமா இரு, வீட்டை பூட்டிக்கோ சரியா? சரி அத்தை. எதுனா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, ஜிமின் பக்கத்தில் தான் இருப்பான், வந்துடுவான் சரியா? சரி அத்தை. இப்போ எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. ஒயன் வந்து டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சோஃபாவில் உட்காடுறா. டிவியை போட்டுட்டு டிவி பார்த்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்ருக்கா. எவ்வளோ ஜாலியாக இருக்குது தனியாக இருக்கிறது. தனியாக இருக்கிறதே ஒரு சுகம்ப்பா. சரி ஒரு டீ ஒன்று போட்டு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறா. போயிட்டு டீ போட்டுட்ருக்கா. அப்போ பின்னாலேருந்து டக்குன்னு யாரோ கட்டி பிடிக்கிறாங்க. ஆமாம் நான் தாண்டி. ஐயோ நீங்கள் தானே, பயந்தே போயிட்டேன். என்னை தவிர வேறு யார் உன்னை கட்டி பிடிப்பா? இப்படி வந்து திருத்துப்புன்னு பண்ணா நான் பயப்பட மாட்டேன். ஆமாம் நீங்கள் எப்படி வந்தீங்க? போங்க நான் வந்து நில்லுங்க. என்ன அம்மா அப்பாலாம் கிளம்பிட்டாங்களே, சரி நீ தனியாக இருப்ப பயப்படுவோம் தான் நான் வந்தேன். அதெல்லாம் இல்லை, நீங்கள் கிளம்பி போங்க, நான் இருந்துப்பேன், நான் ஒன்றும் சின்ன பிள்ளை இல்லை. ஏண்டி மக்கு, அவங்க நம்ம 2 பேரும் தனியாக இருக்கட்டும் தான் கிளம்பியே போயிருக்காங்க. இப்போ நான் வெளியே இருந்து என்ன பண்ணுறது? ஏன் நம்ம 2 பேரும் தனியாக இருக்கணும்? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்டக்க வரான். இருங்க, கிட்டக்க வராதிங்க, அங்கேயே நில்லுங்க, அங்கேயே நின்று சொல்லுங்கள் எதுவும் வந்தாலும். அதெல்லாம் கிட்டக்க வந்து தான் சொல்லணும் அப்படின்ட்டு ஒயினை ஏற்றி அந்த ஸ்லாப்பில் உட்கார வைக்கிறான். எங்க என்ன? முதல்ல நீ அத்தான் சொல்லு. நான் சொல்லுவேன், பொறுமையாக சொல்லுவேன், எனக்கு டைம் வேணும். என்னடி முன்னெல்லாம் மூச்சுக்கு 300 வார்த்தை சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டியா? சொல்லுவேன். ஏன் அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா என்ன? நான் அப்படி சொல்லலையே. அப்போ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம்? நான் அதுவும் சொல்லலை. அப்போ என்ன பிடிக்காதா? என்ன நீங்கள் மாற்றி மாற்றி பேசுகிறீங்க?
அப்போது நீ பிடிக்காதுன்னு சொல்லு, நான் இப்போயே கிளம்பிடுறேன். என்ன? பிடிக்காது இல்லை, பிடிக்கும். அப்புறம் என்ன? ஆனால் இவ்வளோ சீக்கிரமா? என்ன சீக்கிரமா? ஆ என்ன இன்னும் ஓடுது இந்த குட்டி மூளைக்குள்ளே? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் சொல்லு. சரி சொல்லு, என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற, என்ன உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு இப்போ நீ சொல்கிற, சொல்லு. கேட்டுட்டு ஜிம்மி நின்றுட்டுருக்கான். பிடிக்கும். பிடிக்கும் தானே? பிடிக்கும் தான். அப்போது ஐ லவ் யூ அத்தான்னு சொல்லு. சொல்லு, பிடிக்கும்னு சொல்கிறல்ல. நான் எப்படி சொல்லுவேன்? நீ தான் எப்பயுமே வெளிப்படையாக அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி எல்லாத்தையும் சொல்கிற, அப்படி தான் இதையும் சொல்லணும். இதில் உனக்கு என்ன வைக்கும்? அது வேற இது வேற இல்லையா? எனக்கும் கூச்சம்லாம் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வாயின்னு சொல்கிறா. இதை பார்த்துட்டு அவன் சிரிக்கிறான் வாய்க்குள்ளேயே. இந்த பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வருதுல்ல, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? சரி சொல்லு, நான் சிரிக்க. நீங்கள் கண்ணை மூடுங்க, அப்போ தான் சொல்லுவேன். சரி, நான் கண்ணை மூடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறான். வயன் பார்க்குறா. டக்குன்னு ஜிமினை தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேக வேகமாக ஓடுறா. போடா அத்தான். ஜிமின் வந்து டக்குன்னு வயனோட முந்தானையை பிடிச்சிடுறான். எங்கே ஓடுற? என்னையே ஏமாத்திட்டல்ல. விடு விடு ஜிமின், விடு. என்ன ஜிமினா? என்ன பேர்லாம் சொல்கிற? அப்படி தான் சொல்லுவேன், விடு. நீ மட்டும் என்ன பயமுத்துறல்ல. நான் என்னடி பயமுத்துனேன்? ஆமாம், இப்படி கிட்டக்க வந்து பேசுகிற. ஆமாம், என் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுகிறேன். விடு ஜிமின். பாரு கிழிஞ்சிரும், சாரி, விடு விடு விடு. ஜிமின் அந்த முந்தானையை சுருட்டிக்கிட்டே கிட்டக்க வரான். இரு, அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு, கிட்டக்கு வராத. வருவேன். வராத. இப்போது டக்குன்னு கையை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். ட்ரெயின் போயிட்டு ஜிமினோட செஸ்ட்லேயே வந்து மோதி நிற்கிறா. டக்குன்னு மேலே நிமிர்ந்து பார்க்குறா. என்ன? நீ சொல்லு, அப்புறம் நான் உன்னை விட்டுறேன், சரியா? சொன்னால் விட்டுருவியா? சொன்னால் விட்டுறேன். நீ கண்ணை மூடு, அப்போ தான் சொல்லுவேன். திருப்பி ஏமாத்தலான் இருக்கியா? இல்லை, இந்த வாட்டி நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரி அப்படின்ட்டு ஜிமின் கண்ணை மூடுறான். வயன் கிட்ட காது கிட்ட போயிட்டு ஐ லவ் யூ ஜிமினத்தா. ஜிமின் டக்குன்னு கண்ணை திறந்துட்டு வயனை பார்த்து கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூடி பொண்டாட்டி. விடுங்க, மூச்சு அடிக்குது, மூச்சு விடுங்க. அதெல்லாம் அப்புறம் விட்டுக்கலாம், வா வா வா. ஜிமின் வந்து வயனை தூக்கிட்டு வேகமாக மாடிக்கு தான் போகிறான் ரூமுக்கு. போயிட்டு காலாலே கதவை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுறான். காலாலேயே க்ளோஸ் பண்ணிவிட்டு வேகமாக கொண்டாந்து வயனை பெட்டில் போடுறான். அம்மா பொறுமைங்க, வலிக்குது. இதுவே வலிக்குதுன்னு சொல்கிற, அப்புறம் என்ன எப்படி தாங்குவ? என்ன? அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டு எந்திரிக்க வரா. டக்குன்னு ஜிமின் வந்து வயன் மேலே படுத்துடுறான். அதெல்லாம் அப்படி தான், வா வா வா, ஓகே சொல்லிட்டல்ல. எங்க கொஞ்சம் பொறுமையாங்க ப்ளீஸ். சரி. இப்போது அப்படின்னு லைட்டு சரி, அந்த லைட்டையும் ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஜிமின் வயன் மேலே படுக்கிறான். பொறுமையாங்க. ஜிமின் வந்து நெக்லே கிஸ் பண்ணுறான். ஜிமின் வந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். இப்படியே ஒரு 1/2 hour கழித்து பார்த்தா அந்த ரூம்லேருந்து ஒரே மூடிங் சவுண்டாக இருக்குது. கொஞ்சம் பொறுமை அதான், கொஞ்சம் பொறுமையாக தான், வலிக்குது. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அவ்வளோதான், முடிஞ்சு, அவ்வளோதான் 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 அவ்வளோதான். ரொம்ப நேரம் சொல்கிறீங்க, வலிக்குது வலிக்குது. ஒன்றும் இல்லை, எங்கே பாரு, என்னை கிஸ் பண்ணு, சரியாயிடும். ஒன்றும் இல்லை, கிஸ் பண்ணு. இப்படியே ஒரு 2 hours போகுது. இப்போது ஜிமின் வந்து பக்கத்தில் படுக்கிறான். வயனை திரும்பி பார்க்குறான். அவன் பேனை படுத்து கிடக்குறா. ஏய், ஏன்டி இப்படி படுத்து கிடக்குற? நீங்கள் பண்ணது தான், எனக்கு வலிக்குது. சரி சரி சரி, ஒன்றும் இல்லை, வா வா, போங்க, நீங்கள் கிட்டக்க வராதிங்க, போங்க அப்படின்னு தள்ளுறா. சரி சரி வாடி அப்படின்ட்டு இழுத்து கட்டி பிடிச்சிக்கிறான் வயனை.
ஒயின் ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடி எப்போ பாரு யோசிச்சுட்டே இருக்க? இல்லைங்க, இல்லை இந்த ஜிமின் தானா நான் கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்த ஜிமினான்ட்டு எனக்கு செம்ம டவுட்டுங்க. அப்படியே ஆப்போசிட்டு. ஆ அப்படின்றா. இவனுக்கு இப்படி ஒயின் இப்படி இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போயிட்டு லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறான். ஏங்க நீங்கள் வேற சும்மா சும்மா உதடெல்லாம் வலிக்குதுங்க. சரி 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 தூங்கலாமா? ஆ தூங்கலாம். இப்படியே 2 பேரும் தூங்குறாங்க. இப்போது நைட்டுக்கு தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு பார்க்குறான் வயன் தூங்கிட்டு இருக்கா. வயன் வயன் ஆ என்னங்க? எந்திரிச்சு சாப்பிடல? சாப்பிட்ணும். ஐயோ நான் எந்த சாப்பாடும் செய்யலையே. சரி போய் செஞ்சுக்கலாம் விடு. என்னாலாம் செய்ய முடியாது, நீங்கள் போய் செய்யுங்க. சரிடி நான் செஞ்சு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஜிமின் கீழே இறங்கி போயிடுறான். இப்போ ஒயின் வந்து பொறுமையாக வந்து பார்க்குறா. ஜிமின் உள்ளே இருந்து குக்கிங் பண்ணிகிட்டு இருக்கான். ஏங்க உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாதா என்ன? இல்லை இது வரைக்கும் கிச்சன் பக்கம் பார்த்ததே இல்லை, அதான் கேட்குறேன். அதெல்லாம் செய்வேன் என் பொண்டாட்டிக்கு நான் மட்டும் செய்வேன் அப்படின்ட்டு கிட்டக்க வரான். நீ அங்கேயே நில்லுங்க, போதும் அங்கேயே நில்லுங்க. நீங்கள் கிட்டக்க வந்தாலே வேண்டாம், நீங்கள் அங்கேயே இருங்க. ஏன்டி இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, நீங்கள் அங்கேயே இருங்க. எதாவது செஞ்சு சாப்பிட்டு முதல்ல தூங்குவோம், எனக்கு டயர்டாக இருக்கு இன்னும். ஜிமின் ஏதோ செஞ்சு எடுத்துகிட்டு வரான். அதை 2 பேரும் சாப்பிட்டுட்டு பெட்ரூமுக்கு தான் போகிறாங்க. போயிட்டு தூங்கலான்ட்டு ஒயின் போகிறா. திருப்பியும் ஜிமின் இழுத்து போட்டு திருப்பியும் அவன் வேலையை தான் பார்த்துட்ருக்கான். எங்க விடுங்க விடுங்க விடுங்க. ஓகேடா அம்மி, இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது. ஆக்சுவலாக டியூரேஷன் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கிறதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு போனஸ் பார்ட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போனஸ் பார்ட்டு இதுக்கு போடுறேன். இல்லைனா எனக்கு இது போதும் அப்படின்னா நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகேடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.